ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்ட் 3 ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். அதாவது கடந்த பார்ட் 1, பார்ட் 2 ரெண்டுலையுமே சில குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே 1 by 1 பார்த்துட்டு இருக்கிறோம். மொத்தம் இது வரைக்கும் நம்ம 81 கொஸ்டின் 81 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்குறோம். பார்ட் 1 நம்ம வந்து 51 கொஸ்டினும், பார்ட் 2ல ஒரு 30 கொஸ்டின், பார்ட் 3ல ஒரு 30 கொஸ்டின்ஸும் பார்க்க போறோம். யூஜி டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின்ஸ். சரிங்களா? இப்ப இந்த யூஜி டிஆர்பி எக்ஸாமோட ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன் கூடிய விரைவில் வர்றதா இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து. தேர்வுல நம்ம தேர்ச்சி பெறணும், நல்ல இடத்துல போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு ஆர்வம் எல்லாத்துக்கும் இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் நம்மளால போஸ்டிங் நம்ம நினைச்ச இடத்துல வாங்க முடியும். இந்த நல்ல மார்க் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம சைட்ல இருந்து நம்ம ப்ரிப்பரேஷனை ஃபோர்ஸ்ஃபுல்லா கொடுக்கணும். ரைட், அதுக்கு தான் நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். சிக்ஷா கிளாஸ்ல இருந்து இங்க நம்ம பிராக்டிஸ் என்ன பண்றோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் இருக்கு, எப்படிலாம் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத 1 by 1 நாட் ஓன்லி தமிழ் இங்கிலீஷ் மாதிரி ஒரு டிக்கிங் ஆன்சர் மாதிரி இல்லாம ஒரு கேள்விக்கும் நம்ம டைம் எடுத்து என்னென்ன கான்செப்ட்ல கேட்டிருக்கிறாங்க, என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம், எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றோம், இந்த மெத்தடாலஜி என்ன, எல்லாத்தையும் முழுசா புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்றோம். சரிங்களா? இப்ப இந்த சீரீஸ்ல எது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஆஃப் யூஜி டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் சீரீஸ்ல கொஸ்டினோட கரெக்ட் ஆன்சர் என்ன, ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன் என்ன, எப்படி பயன்படுத்தணும், அந்த ஃபார்முலாஸை, என்னென்ன மாதிரி ஷார்ட்கட் கேட்கலாம் இருக்குது, எப்படி இதை அப்ரோச் பண்றது, வேற விதமா இந்த கேள்விகளை எப்படி கேட்கறது, இந்த கேள்வியில எந்தெந்த மாதிரி தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்கு, கான்செப்ட்ல இருந்து எக்ஸாம்ல எப்படி புதுசா கொஸ்டின் கேட்க போறாங்க, இந்த மாதிரியான இதையும் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எப்படி இருக்க போகுது, சால்விங் டெக்னிக் என்னென்னலாம் இருக்கு, எல்லாத்தையும் நல்லா கிளாரிட்டி கிடைக்கும். வாங்க இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்ட் 3யோட கேள்விக்குள்ள போகலாம். சரி, பை காசிஸ் ரெசிடியூ தியரம் இன்டகிரேஷன் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் இன் டி இசட் இஸ் ஈக்குவல் டு, இது ஒரு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. சரிங்களா? ரைட், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இது ரொம்ப சிம்பிளான கேள்வி. பை காசிஸ் ரெசிடியூ தியரம் இன்டகிரேஷன் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் இன் டி இசட் ஈக்குவல் டு, இது நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம். எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2πa into sum of the residues of poles lying inside C அப்படின்னு படிச்சிருப்போம். ரைட், எப்படி படிச்சிருப்போம்? 2πa into sum of the residues lying inside C அப்படின்னு படிச்சிருப்போம். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் அதுதான் இங்க கேட்டிருக்காங்க. சோ அப்ப 2πa into sum of residue lying inside C என்ற ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. இதுவா அப்படின்னு கேட்டா இது இல்ல, இது 2πa இருக்கு ஈக்குவல் டு சம் ஆஃப் ரெசிடியூஸ். இப்போ இது இருக்கலாம், பட் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கு, அதுதான் நம்ம பார்க்கணும். 2πa into sum of the residues of f of z இதுவும் இருக்கு, இது πaன்னு இருக்கு, இது கிடையாது. ஸோ அப்போ ஆப்ஷன் பியா இருக்கலாம், இல்லைன்னா சியா இருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணுது. இந்த ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபைனைட் நம்பர் ஆஃப் போல்ஸ் தான் இருக்கணும். ரைட், எல்லா போல்ஸையும் எல்லா பாயிண்ட்ஸையுமே நம்ம வந்து எடுத்து கன்சிடர் பண்ண போறது இல்லை. அதனால இந்த ப்ராப்ளத்துக்கு ஃபைனைட் நம்பர் ஆஃப் போல்ஸ் தான் இருக்கணும். அந்த ப்ராப்ளத்துக்கு தான் இந்த காசி ரெசிடியூ தியரமே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. டிஃபைன் பண்ணதே பாத்தீங்கன்னா Z1 Z2 Zn ஆர் போல்ஸ் அப்படின்னு ஃபைனைட்ல தான் இந்த ப்ராப்ளம் டெஃபினிஷன் இருக்கும். அதனால அந்த டெஃபினிஷன் படி பாத்தீங்கன்னா, so this is the definition of residue theorem. So 2πa into sum of their poles lying inside C அப்படின்றதுனால the formula is 2πa into sum of the residues. Right? So option C is the correct option. Okay, so option C is the correct option. Next, second question, the value of the constant a so that n of x comma y is equal to ax square minus y square plus xy is harmonic. So ax square minus y square plus xy என்பது இசை சார்பாக அமைய a மாறிலியின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ரைட், முதல் இது ஹார்மோனிக்னா என்னன்னு பாத்துறோம். ஹார்மோனிக்னா என்ன அப்படின்னா, செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அதையும்
செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் இதுவும் எடுத்து ஆட் பண்ண என்ன வரும் 0 வரும். ரைட். இப்ப இது எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வருது? இப்ப இந்த கான்செப்ட் படி நம்ம பண்ணோம்னா ஈஸியா பண்ணிடலாம். ரைட், பாப்போமா? இதுதான் கான்செப்ட் ஆஃப் லாப்லாஸ் ஈக்குவேஷன். ஆக்சுவலா இதுக்கு பேர் என்னன்னா லாப்லாஸ் ஈக்குவேஷன். ஸோ a function is said to be harmonic if it satisfies Laplace equation. அதனால இந்த u of x, y நம்ம ரெண்டு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் எக்ஸால. ஸோ முதல் தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இது 2ax minus y. இது ஆக்சுவலா ஸ்மால் கரெக்ஷன். இஸ் 2ax, சாரி 2ax. இந்த டைம் எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆயிரும். இந்த டைம் எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு y. So that is equal to the first order derivative. So what is second order derivative with respect to x? 2a only. Right. அப்ப 2a ங்கிறது second order derivative with respect to x. அதே மாதிரி y க்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா minus 2y ங்கிறது first order derivative plus y x ங்கிறது அடுத்த term. second order derivative கால்குலேட் பண்ணீங்கன்னா minus. So அப்ப இந்த ஃபார்முலா படி பாத்தீங்கன்னா 2a minus 2 equal to 0. அப்ப a equal to என்ன? உடனே எழுதிடலாம். a equal to 2 அந்த minus 2 அந்த கொண்டு போறோம், 2 ஆல் டிவைட் பண்றோம், ஆன்சர் 1. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ப்ராப்ளம் இஸ் 1. சரிங்களா? இது இந்த டீட்டெயிலா சொல்லியிருக்கிறாங்க எப்படி நம்ம 1 கொண்டு வரோம் அப்படின்ட்டு. ரைட். ஆக்சுவலா இந்த மாதிரி ப்ராப்ளத்தை செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டைரக்டா கணக்காக கண்டுபிடிச்சிடணும். இந்த எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வரைக்கும் 2 மல்டிப்ளை பண்ணது, 2 மல்டிப்ளை இருக்கும். சரிங்களா? ரைட். த வேல்யூ ஆஃப் அ கான்ஸ்டன்ட் ஏ ஸோ தட் இது நம்ம இப்பதான் பார்த்தோம். ஆன்சர் மட்டும் கிளிக் பண்ணிடுவோம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1. Right. The expansion of 1 by z square as 1 minus 2 times z minus 1 plus 3 times z minus 1 the whole square minus 4 times z minus 1 power 3 plus dot 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 is valid for all z in. Is valid for all z in. எந்த சர்க்கிள்ல இது வந்து வேலிட், அதாவது எந்த ரீஜன்ல இது வேலிட்னு கேட்டிருக்காங்க. இது வேலிட்னு எப்படி கேட்டிருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா, முதல் இந்த ப்ராப்ளம் இந்த சீரீஸோட எது 1 by z ஸ்கொயர்ன்ற சீரீஸோட எந்த பாயிண்ட்ல எழுதியிருக்காங்கன்னு முதல்ல பார்ப்போம். எந்த பாயிண்ட் எழுதியிருக்காங்க? z equal to 1ன்ற பாயிண்ட்ல எழுதியிருக்காங்க. சரி, அப்போ 1ன்ற பாயிண்ட்ல இது எழுதும் போது இது எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா 1, அதாவது இது எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எஸ் இது எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 மைனஸ் இது ஒரு பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் தான் இல்லையா? இது 1 மைனஸ் z மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயரா? ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு பைனாமியல் எக்ஸ்பான்ஷன்ல தான் எழுதியிருப்பாங்க. அப்போ அந்த பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு பாக்குறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் இதை டபிள்யூன்னு எடுத்துக்கிறேன். இசட் மைனஸ் 1 டபிள்யூன்னு எடுத்து பாத்துக்கிறேன். அப்போ 1 மைனஸ் 2w பிளஸ் 3w ஸ்கொயர் மைனஸ் 4 டைம்ஸ் w கியூப் இப்படி இருக்கு இல்லையா? இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம 1 by 1 plus w பவர் 2 இதுதான் அதோட எக்ஸ்பான்ஷன். சரிங்களா? ஏன்னா பவர் 2க்கு எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி 2 3 4 மல்டிப்ளை இருக்கும், பவர் இருக்கும். இப்ப நம்ம இதே 1 plus w மட்டும் எடுத்திருந்தோம்னா 1 minus w plus w ஸ்கொயர், அதாவது 1 by 1 minus w இருந்துச்சுன்னா 1 plus w 1 minus w 1 plus 2 1 plus w இருந்துச்சுன்னா 1 minus w plus w ஸ்கொயர் இப்படி இருக்கும். ரைட். இப்போ நம்மளோட ப்ராப்ளம் முன்னாடி ஒரு நம்பர் மல்டிப்ளை ஆனதுனால இது வந்து ஸ்கொயர் டேர்மா இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ இந்த ஸ்கொயர் டேர்ம் எக்ஸ்பான்ஷன் எப்போ வந்து வேலிடா இருக்கும் அப்படின்னா that modulus of w is less than 1. அவ்வளவுதான் விஷயம். சரியா? இந்த modulus of w less than 1 இருந்துச்சுன்னா இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ஸா இருக்கும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான விஷயம். So the radius of convergence for this series will be w less than 1, modulus of w less than 1. That's it. புரியுதுங்களா? இதெல்லாம் அடுத்த ஸ்டெப்ஸ். காம்ப்ளெக்ஸ் எப்படி இன்டர்பிரட் பண்றாங்க இதெல்லாம் வந்து இந்த கண்டென்ட்டுக்கு தேவையில்லாதது. எனிவே, ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த பைனாமியல் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன்ல எப்போ வேலிடா இருக்கும்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த பைனாமியல் சீரிஸ் அதாவது பவர் 2 இல்லாமல் எழுதுனாலும் மாடுலஸ் ஆஃப் w லெஸ் தென் 1 இருந்தா இருக்கும். 1 by 1 plus w ஸ்கொயர் இதையும் மாடுலஸ் ஆஃப் w லெஸ் தென் 1 தான் இருக்கும். சரிங்களா? ரைட். இப்ப இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 1 இஸ் லெஸ் தென் 1. ரைட். ஓகே. நெக்ஸ்ட், the zeros of f of z equal to z cube minus 1 by z cube plus 1 r. இந்த ஃபங்க்ஷனின் பூஜ்ஜியங்கள் யாவை? பூஜ்ஜியங்கள்னா என்ன? பூஜ்ஜியம்னா இது எந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் இது 0 ஆகும்.
எந்த பாயிண்ட் ஆஃப் இசட்டுக்குலாம் இந்த இந்த ஃபங்க்ஷன் ஜீரோ ஆகும் அப்படின்னு சொல்றதுதான் பூஜ்ஜியங்கள். சரிங்களா? ரைட். இப்ப எப்படி ஜீரோ ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்ப இது ஜீரோ ஆகும்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்படின்னா இந்த டினாமினேட்டர் என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டினாமினேட்டர் எப்போ ஜீரோ ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா z⁻3 வந்து -1 இருந்தா ஜீரோ ஆகும். ரைட். நம்ம இப்ப அதை கன்சிடர் பண்ண போறது இல்லை. நமக்கு தேவை இது எப்பெல்லாம் ஜீரோ ஆகும். சரியா? ஸோ டினாமினேட்டர் இன்ஃபினிட்டி போட்டால் தான் ஜீரோ ஆகும். அப்போ இன்ஃபினிட்டி போட்டால் மேலே இன்ஃபினிட்டி இருக்கும். அதனால இது இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ல முடியும். சரி, ரைட். சரி, இது இப்போ நமக்கு எப்போ ஜீரோ ஆகும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நியூமரேட்டர் எப்போ ஜீரோ ஆகுதோ அப்போல்லாம் ஜீரோ ஆகும். அவ்வளோதான் விஷயம். ஸோ z³ ஈக்குவல் டு 1, அதாவது z³ -1 ஈக்குவல் டு 0. இப்போ z³ ஈக்குவல் டு 1, அதாவது நம்ம இப்படியே கூட வச்சுக்கோமா, z³ -1 ஈக்குவல் டு 0. ஆக்சுவலா இது என்ன ஆன்சர்னா, இது கியூபிக் ரூட் ஆஃப் யூனிட்டி. அதாவது இதுக்கு ஆன்சர் டைரக்டான ஆன்சரு 1 ஒமேகா ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். இப்போ நமக்கு ஒமேகா என்னன்னு தெரிஞ்சிருந்திருக்கணும். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் படிக்கும் போது ஒமேகா என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். தெரிஞ்சிருந்தா ஈஸியா அந்த ப்ராப்ளத்தை ஒத்த செகண்ட்ல அப்படியே அடிச்சுட்டு போயிடலாம். ரைட். இது நமக்கு தெரியாது அப்படின்ற பட்சத்துல நம்ம ஆன்சர் வந்து இங்கதான் வந்தாகணும். இதுக்கு வேற ஒரு ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு, நான் சொல்றேன் எப்படின்ட்டு. ஸோ இப்போ நமக்கு இது கியூபிக் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படிங்கும் போது இதான் இதுக்கான ரூட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1 வந்து நம்ம இப்படி எழுதிக்கலாம், 2k ஐன்னு எழுதிக்கலாம். இப்போ இதோட ஆல் கேஸ் ஆர் 0 1 2 3, அப்போ டிவைட் பை 3 z⁻3 அப்படி போடும்போது அந்த பக்கம் வரும்போது பை 3 வருமா இருக்கு இல்லையா? ரைட், பை 3 வரும். அப்போ z ஈக்குவல் டு இந்த ஆன்சர்ஸ் தான். அப்போ இதுல 0 போடும்போது வர்ற ஆன்சர் தான் ஃபர்ஸ்ட் ஆன்சரு. அப்போ அதான் 1. ஓகே. செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் k = 1 போடும்போது வர்றது. அப்போ k = 1 போடும்போது வந்து cos 2π/3 cos 2/3 plus I sin 2π/3. சரி, இப்போ cos 2π/3 என்னது? -1/2. கரெக்டா? cos 2π/3ங்கிறது -1/2. இது எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது cos π/2, இது π/2, இது π. அப்போ இது 2π/3ங்கிறது எந்த ஆங்கிள்? ஒரு 2π/னா 90/3, 90/3 30, 2π 2 into π 2. அப்போ பைங்கிறது 180. 180ல 3 60, பட் 120 ஆங்கிள் இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் பார்த்தோன்னா காஸ் வந்து நெகட்டிவ். காஸ் நெகட்டிவ்ன்றனால -1/2. ஸோ -1/2 plus I√3/2, இன்னொன்று -1/2 -I√3/2. இதுதான் வந்து ஆன்சர். சரியா? ரைட். இது நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். இது வந்து கியூபிக் ரூட் ஆஃப் யூனிட்டி, டைரக்ட் ஆன்சர் கியூபிக் ரூட் ஆஃப் யூனிட்டி. இதுல நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, W ஒமேகாங்கிறது -1 ± I√3/2. இது மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும், ஈஸியா அடிச்சிடலாம். இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அது நான் சொல்லித்தரேன், கவனிங்க. இதை வந்து z-1 into z² + z + 1 இப்படி எழுதிக்கலாமான்னு பாருங்க. இப்போ இது ரெண்டு பார்ட்ல பிரிச்சு எழுதிருக்கோம். நீங்க ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும். z³ + z² + z -z² -z -1. இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். z³ -1 இருக்கும். z-1 into z² + z + 1. ஸோ இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தோன்னா, இதோட சொல்யூஷன் வந்து 1. இதுக்கு சொல்யூஷன் எழுதினீங்கன்னா அந்த -b ± எழுதுவீங்க இல்லையா? இப்போ இங்க bங்கிறது 1 -b ± √. ஸோ இப்போ ஆன்சர்ல பாத்தீங்கன்னா இதுவரை தெரிஞ்சாலே போதும். இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லா கண்டுபிடிக்கணும் கூட அவசியம் இல்லை. -1 கண்டிப்பா இருக்கணும். அப்போ இந்த ஆப்ஷன் இல்லை, இந்த ஆப்ஷனும் இல்லை, இந்த ஆப்ஷனும் இல்லை. இது ஒண்ணுதான் ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். ரைட். ஸோ இந்த மாதிரி 3 அப்ரோச் இருக்கு. உங்களுக்கு எந்த அப்ரோச் உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னு தோணுதோ அந்த அப்ரோச்சை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் ஃபார் ஆப்ஷன் ஏ. Next, a cone whose height is equal to 4 times the radius of its base is hung from a point in the circumference of its base. Okay. Then the position of equilibrium is, okay, ஒரு கூம்புனா தெரியுங்களா? கூம்புனா என்னது? ஒரு கூம்புனா கோன் அப்படின்னு சொல்றோமா? கூம்பு. ஓகே. இதோடைய ஹைட் பாத்தீங்கன்னா, a cone whose height is equal to, இதோடைய ஹைட் வந்து எவ்வளவு இருக்கு? h equal to 4 times r. ரேடியஸோட 4 மடங்கு இருக்கான். ஒரு கூம்பின் உயரம் அடிப்பகுதி ஆரத்திற்கு 4 மடங்கும் மற்றும் அடிப்பகுதியின் வட்டத்தின் சுற்றளவில் தொங்கிக் கொண்டிருந்தால், இதை ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்து நம்ம கட்டி தொங்க விட்டுருந்தோம்னா இதோடைய அந்த நிலைத்தன்மை, ஈக்குலிபிரியம் பொசிஷன். தென் தி பொசிஷன் ஆஃப் ஈக்குலிபிரியம். பொசிஷன் ஆஃப் ஈக்குலிபிரியம் என்னன்னு கேக்குறாங்க. எவ்வளவு இன்க்ளினேஷன்ல இது தொங்கிட்டு இருக்கும்னு கேக்குறாங்க. ரைட். ஓகே. இப்போ நம்ம எப்படி பாக்குறோம்னா, கொடுத்துருக்க டேட்டாவை பார்த்துக்கிறோம்.
the cone is suspended from the point of circumference of its base. அடிப்படையான பேஸ் லைன்ல இது தொங்க விட்டுருக்காங்க. சரி. So we need to find the angle made by its axis with the vertical and equilibrium position. Center of gravity of a solid cone எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, for a uniform solid cone the center of gravity lies on the axis at a distance h/4. h/4ல தான் இருக்குங்கறாங்க ஆக்சிஸ்ல. h/4 ஆக்சிஸ் தான் இருக்குங்கறாங்க from the base. Okay. Since h = 4r, OGங்கிறது என்ன, அந்த ஆரிஜின் பாயிண்ட்டுக்கும் ஓங்கிறது சென்டர் ஆஃப் த பேஸுக்கும் கிராவிட்டி சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இது வந்து 6. h/4 தானே, h/4 தானே சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இப்போ வந்து r. Thus the center of gravity is at the distance r from the base center. பேஸ் சென்டர்ல இருந்து r டிஸ்டன்ஸ்ல இருக்குமாமா. கரெக்டா? சரி. Suspended from a point. The cone is suspended from a point P. Okay, P ஒரு பாயிண்ட்ல தான் தொங்கிட்டு இருக்கு. Circumference of the point of the base in equilibrium, the center of gravity must lie vertically below the point of suspension. So அந்த பாயிண்ட் வந்து நம்ம வெர்டிகலா தொங்கிட்டு இருக்கணும். Hence BG becomes vertical. இது வந்து வெர்டிகலா இருக்கும், அதாவது இந்த மாதிரி தொங்கிட்டு இருக்கும். ஒரு பேஸ் லைன் இருந்துச்சுன்னா இது வெர்டிகலா தொங்கிட்டு இருக்கணுங்க. அதாவது எப்படி சொல்றது, இப்படிதான் இருக்குங்க. எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இந்த லைன் வந்து இந்த லைன் வந்து இப்படி தொங்கிட்டு இருந்தா கோன் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். சரியா? So PG becomes a vertical. Next, அப்படின்னா பை ஜாமெட்ரி படி இப்ப நமக்கு இந்த சர்க்குலர் கோனு இதோட ஹைட் வந்து 6. ஆக்சுவலா கோன் வந்து பெருசா இருக்கு, நமக்கு தேவை இந்த பாயிண்ட் தான் இல்லையா, இது 6, இதுவும் 6. சரி, இப்ப நமக்கு என்னதான் வேணும்? Therefore the triangle, the right angle triangle of the isosceles triangle with the sides OB OG equal to 1, 6. Find the inclination axis. The inclination axis இருக்குல்ல, இது இந்த ஆங்கிள், the inclination axis, the axis of the cone is along OG. இதுதான் G ஆக்சுவலா. இது G, இது வந்து O, இது வந்து பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன். ஓகே. இப்போ the angle of this இதுதான் நமக்கு வேணும். இது எவ்வளவு இருக்கும்? ஒரு ஐசோக்ளஸ் ட்ரையாங்கிள், இது 90 டிகிரி அப்படின்னா இந்த ரெண்டு ஆங்கிளும் சேமா இருக்கும். தட்ஸ் இட். இப்போ tan θ தானே கால்குலேட் பண்ணணும். இதுக்கு ஆப்போசிட், இது θ அப்படின்னா இது tan θ. tan θ என்ன இருக்கும்? ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு ஈக்குவல் டு 1. ஸோ தேர்ஃபோர் θ ஈக்குவல் டு 45 டிகிரி. 45 டிகிரினா 5/4. அவ்வளவுதான். ரைட்? ஓகே. ஸோ ஆன்சர் 5/4. ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இஸ் 5/4. ஓகே. ஒரு இயங்கும் புள்ளி, பாயிண்ட் இஸ் மூவிங் வித் வெலாசிட்டி ஆஃப் 10 மீட்டர் பெர் செகண்ட் and at a subsequent instant it is moving at the same rate in a direction inclined at 30 degree to the former direction. Then the change of velocity is dash. ஒரு இயங்கு புள்ளி 10 மீட்டர் பெர் செகண்ட் திசை வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே வேகத்தில் திசைக்கு 30 டிகிரி சாய்வில் இயங்கிக் கொண்டிருக்கும் போது திசை வேகத்தில் ஏற்படும் மாற்றம் என்ன? The change of velocity. முதல்ல இருந்த வெலாசிட்டிக்கும் இப்போ இருந்த வெலாசிட்டிக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ரைட். 30 டிகிரி சாயும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கணும். அதான் முக்கியம். ஸோ வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி V1 எடுத்துக்கிறேன், ஃபைனல் வெலாசிட்டி V2 எடுத்துக்கிறேன். ரைட். த ஆங்கிள் பிட்வீன் டூ வெலாசிட்டி வெக்டார்ஸ் 30 டிகிரி. ஓகே, கொடுத்துருக்காங்க. ரைட். we need to find the change in velocity. எவ்வளவு வெலாசிட்டி டிஃபரன்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணணும். del V equal to V2 minus V1. ஓகே. ஸோ யூஸ் த வெக்டர் ட்ரையாங்கிள். The change in velocity is the third side of the triangle formed by V1 V2. அதாவது இது V1 ஒரு டைரக்ஷன் வச்சுக்கோங்க, இது V2 ஒரு டைரக்ஷன். அப்ப இது ரெண்டையும் ஜாயின் பண்றது தான் இதுதான் இந்த V1 V2. ரைட்? V1 formed by V1 V2. ஓகே. இப்போ இதுல del V அப்படிங்கறத ஸ்கொயர் பண்றேன். ஸ்கொயர் பண்ணா நமக்கு ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்றதா மீன் ஆகுது. இப்ப V1 ஸ்கொயர் பிளஸ் V2 ஸ்கொயர் மைனஸ் 2 V1 V2 cos θ. இது ஃபார்முலா இல்லையா? ஓகே. இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? வெலாசிட்டி வெக்டார்ல நமக்கு ஃபர்ஸ்ட் வெலாசிட்டியும் அதான், செகண்ட் வெலாசிட்டியும் அதே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு இதுல சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க, அதாவது ஆங்கிள் மாறினால. ஸோ del V ஸ்கொயருக்கு ஃபார்முலா V1 ஸ்கொயர் பிளஸ் V2 ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் V1 V2 இன்ட்டு cos θ. cos 30 டிகிரியா? cos 30 டிகிரிங்கிறது 3/√3/2. இது ஆன்சர் 200 மைனஸ் 200√3/2 எவ்வளவு வந்திருக்கு? 26.795 வரும். சரி, இப்போ நமக்கு தேவை del V தான். del V ஸ்கொயர் கால்குலேட் பண்ணிருக்கோம். இப்போ ரெண்டு பக்கம் ரூட் எடுத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 5 பாயிண்ட் சம்திங் வரும். ஏன்னா இது வந்து 25 தாண்டிடுச்சு இல்லையா? ஸோ அப்ராக்சிமேட்லி இட் இஸ் மோர் தென் 25. ஸோ 25க்கு மேல இருக்கிறதுனால இது 5 பாயிண்ட் சம்திங் இருக்கு. ஏன் ஆன்சர் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன் பார்க்குறோம். ஆப்ஷன்ல எது 5க்கு மேல இருக்குது
6க்கு உள்ள இருக்குது இல்லையா? அப்ப ஆன்சர் இதுதான். ரைட்டா? ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து the சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வந்து 5.176. சரி, நெக்ஸ்ட். A man can swim directly across a river of width A meters in t1 seconds, and when there is current in t2 seconds, then the speed of the current is dash. அதாவது கரண்ட்னா இங்க ஏத் இன்னொன்னு வர்றது சொல்றாங்க. ஓகே, t1 வினாடிகளில் நீரோட்டம் இல்லாத நிலையிலும் மற்றும் t2 வினாடிகளில் t2 வினாடிகளில் நீரோட்டம் இருக்கும் போதும் ஏ மீட்டர் அகலம் கொண்ட ஒரு ஆற்றினை ஒரு மனிதன் நீந்தும் பொழுது நீரோட்டத்தின் வேகம் என்னவாக இருக்கும்? முதல் t1 வினாடிகளில் நீரோட்டம் இல்லாத நிலைகளில் மற்றும் t2, அதாவது ஒரு பிரிட்ஜ் இருக்கு, ஒரு ஏரி இருக்கு. இந்த ஏரியில இங்க இருந்து இங்க t1 வினாடியில போய் ரீச் ஆயிடுறாரு. மற்றும் t2 வினாடிகளில் நீரோட்டம் இருக்கும்போது t2 வினாடியில ரீச் ஆயிடுறாரு. ஓகே, இதோட லென்த் வந்து ஏ மீட்டர் இருக்கு. நீரோட்டத்தின் வேகம் இப்படி இருந்தா அவர் வந்து இந்த ஸ்பீட் இருக்கும்ல, தண்ணி ஓடுறோட ஸ்பீட் இருக்கும்ல, அது எவ்வளவு ஸ்பீட்ல இருக்குன்னு கேக்குறாங்க. ரைட், எப்படி பார்ப்போமா? ஓகே, இப்போ வித் ஆஃப் த ரிவர் வந்து ஏ மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் டேக்கன் ஃபார் ஸ்டில் வாட்டர், அதாவது தண்ணி சும்மா இருக்கும்போது நம்ம வந்து t1 செகண்ட்ஸ் டிராவல் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவு டைம் எடுத்திருக்காங்க. டைம் டேக்கன் டு கிராஸ் வென் கரண்ட் எக்ஸிஸ்ட், அதாவது அந்த மூவ்மெண்ட் இருக்கும்போது t2 செகண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணணும் இல்லையா? ரைட். The speed of the swimmer is still water. ஸ்பீட் எப்படி கால்குலேட் பண்ணணும்? ஸ்பீட் ஈக்குவல் டு எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணாங்க, எவ்வளவு டைம்ல. ரைட். ஸோ வித் டிவைட் பை டைம். இப்போ a by t1 தான் ஓகே, ரைட். கிராசிங் த வாட்டர் வித் கரண்ட், அதாவது மூவ்மெண்ட்ல இருக்கும்போது, வாட்டர் மூவ்மெண்ட்ல இருக்கும்போது இவங்க கிராஸ் பண்ணும்போது எடுத்த டைம் வந்து ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் வந்து v எடுத்துக்கிறாங்க. So that to reach the point directly opposite, the swimmer must swim at an angle upstream. So மேல் நோக்கி நமக்கு வந்து போர்ஸ் கொடுத்து நம்ம மூவ் பண்ற மாதிரி இருக்கும். So u equal to swimmer's speed in still water, and v is the speed of current. Then the effective velocity across the river is, the effective velocity எவ்வளவு இருக்கும்? u square minus v square, ஒரு ஸ்கொயர் ரூட்டா இருக்கும். அதாவது நம்ம வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தண்ணி ஓடாத நேரத்துல டைரக்டா இப்படியே மூவ் பண்ணிருப்பாரு. இப்ப தண்ணி ஓடும் போது இப்படி மூவ் பண்ணணும்னா இந்த தண்ணி எவ்வளவு வேகத்துல வருது? வீன்ற வேகத்துல வந்துட்டு இருக்கு. அப்பவும் இப்படி அதே வேகத்துல மூவ் பண்ணணும்னா அவர் எவ்வளவு வேகத்துல மூவ் பண்ணிருக்கணும்? வி ஸ்கொயர் யூ ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் வேகத்துல ஸ்கொயர் ரூட் ஆஃப் வி ஸ்கொயர் வேகத்துல, அதாவது இந்த டைரக்ஷன்ல அவர் மூவ் பண்ணிருக்கணும். இந்த தண்ணியை வந்து எதிர்த்து போய் இப்படி மூவ் பண்ணாதான் அவர் மூவ்மெண்ட் இப்படி இருந்தாதான் அந்த வாட்டர் விட்டு தள்ளி இதே டைரக்ஷன் நம்ம போய் ஜாயின் பண்ண முடியும் இல்லையா? ரைட். ஸோ அதனால u is the swimmer speed in still water and v is the speed of current. Then the effective velocity across the river is square root of u square minus v square. ஓகே, இப்போ நமக்கு t2னா என்னன்னு தெரியும். வாட் இஸ் t2? t2ங்கிறது இதே மாதிரி லென்த் டிவைட் பை, ஆக்சுவலா இங்க நமக்கு ஸ்பீட் ஈக்குவல் டு விட்த் பை டைம். அப்ப டைம்ங்கிறது விட்த் பை ஸ்பீட். அவ்வளவுதான், எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நமக்கு ஸ்பீட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? across the river square root of u square minus v square. The square root of u square minus v square அந்த பக்கம் போய் டிவைட் பண்ணிக்கலாம். எங்க இருக்கு? இங்க இருக்கு. இந்த இருக்கு. t2 divided equal to a by square root of u square minus v square. இப்போ இது எந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா a by t2. So then substitute. இப்போ u னா என்ன? u தான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்பீடு, நான் நில் இருக்கும்போது a by t1. இப்போ a by t1 வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம் எங்க uல. இப்போ u ஸ்கொயர் minus v square equal to a square by t1. ஓகே, சரி. இப்போ நமக்கு v ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும். v ஸ்கொயர் ஸ்கொயர் பண்றோம்னா இங்க சைடு எடுத்து பிளஸ் v ஸ்கொயர் பண்றோம்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிடுறேன். ஸ்கொயர் பண்ணா எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருக்கு. இந்த எக்ஸ்பிரஷன்ல v ஸ்கொயர் மட்டும் எனக்கு வேணும். ஸோ v ஸ்கொயர் ஈக்குவல் டு இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிடுறீங்க. அந்த பக்கம், அதாவது இதான் அந்த பக்கம் கொண்டு போயிடுறீங்க, அதை இந்த பக்கம் கொண்டு வந்துடுறீங்க. கொண்டு வந்துட்டா எனக்கு இந்த மாதிரி v ஸ்கொயர் கிடைக்குது. ரைட். இப்போ t2 வந்து ரூட் எடுக்கீங்க. ரெண்டு பக்கம் ரூட் எடுத்தீங்கன்னா a by square root of t2 ஸ்கொயர் மைனஸ் t1 ஸ்கொயர் by t1 t2. ஸோ இதுதான் ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் சாரி திஸ் இஸ் நாட் a times. ரைட். ஸோ ஆப்ஷன் C is the right option. Okay, next. 4 forces
equal to P, P2, P3P and 4P are respectively according, sorry, start from the beginning. 4 forces equal to P, 2P, 3P, 4P are respectively acting along the four sides of the squares A, B, C, D. A, B, C, D ஒரு நாலு பக்கம் இருக்கிற ஒரு ஸ்கொயர் எடுத்திருக்காங்க. Taken in order then the magnitude of the resultant force. Okay. Acting along the four sides of the நான்கு விசைகள் P, 2P, 3P பக்கங்கள் வழியாக செயல்பட்டால் அவற்றின் விசையின் அளவுகள் எவ்வளவு? இப்ப இந்த ஆங்கிள் பார்த்தோம்னா இது Pன்னு வச்சுக்கிறேன், இங்க 2Pன்னு வச்சுக்கிறேன், இங்க 3Pன்னு வச்சுக்கிறேன், இது 4P ஃபார் மை கன்வீனியன்ஸ். சரி, செயல்பட்டால் விசைகளின் விளைவு என்ன? விசைகளின் விளைவு என்னன்றதை நம்ம இப்ப கால்குலேட் பண்ணுவோமா? ஓகே, ஸோ நான் இந்த டைரக்ஷன்லாம் எடுத்திருக்கேன். நான் எடுத்ததை இங்க எடுத்திருக்கிறத திரும்ப சொல்லியிருக்கிறேன். ஓகே, ஏபி as a positive in x direction, பிசிங்கிறது ஏபி சிடி y direction, பிசிங்கிறது y direction எடுத்திருக்கிறேன். ஓகே, தென் த ஃபோர்ஸஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ் ஆர் ஹரிசானல். இப்போ ஹரிசானல் ஃபோர்ஸ் பார்த்தோம்னா இதுல ஏபில பி இருக்கு, சிடில 3P இருக்கு. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா -2P. அதாவது ஹரிசாண்டல் ரிசல்ட் எவ்வளவுனா -2P. ஓகே, வெர்டிகல் ஃபோர்ஸ் என்ன? வெர்டிகல் ஃபோர்ஸும் மேல இங்க கீழே வருது 4P. ஆக்சுவலா பார்த்தோம்னா டிஏங்கிறது 4P -4P. இந்த நம்ம டைரக்ஷன் வந்து கீழே நோக்கி இருக்கு இல்லையா, இதை பாசிட்டிவ் சைடா எடுத்துக்குவேன், இது வந்து நெகட்டிவா இருக்கு. ஓகே, அப்ப இது பாசிட்டிவா எடுத்துருக்கேன், அப்ப இது நெகட்டிவா இருக்கு, அப்ப இங்கேயும் ஒரு -2P டேரக்டா எடுத்துக்கலாம். சரியா? ரைட், இது ஒரு -2P, இது ஒரு -2P. இப்ப இது ஒரு ரிசல்டன்ட் வேணும். அப்ப இது ரிசல்டன்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும்? இங்க ஒரு வெக்டர் இருக்கு, இங்க ஒரு வெக்டர் இருக்கு, இதோட ஃபோர்ஸ் வந்து -2P, இதோட ஃபோர்ஸ் ஒரு -2P. ரிசல்டன்ட் எவ்வளவுனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 2P ஸ்கொயர், இந்த 2P ஸ்கொயர். அப்ப 4P ஸ்கொயர் பிளஸ் 4P ஸ்கொயர். R ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் RX ஸ்கொயர் பிளஸ் RY ஸ்கொயர். அதாவது ரிசல்டன்ட் இன் ஹரிசாண்டல் வெக்டர் பிளஸ் ரிசல்டன்ட் இன் வெர்டிகல் வெக்டர். இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8P ஸ்கொயர் கிடைக்கும். இது ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா 2√2 அவ்வளவுதான் ஆன்சர். ரைட், ஸோ 2P √2 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். ஸ்டீல் பால் இஸ் லெட் ஃபால் த்ரூ a height of 0.64 on a plate of steel. The height through which it rebounds is 0.3. The coefficient of restitution. அதாவது ஒரு இரும்பு பந்து, ஒரு பால் 0.64 அப்படின்றதுல இருந்து ஒரு பிளேட் மேல உள்ளது. சரியா? எவ்வளவு ஹைட்டு? 0.64. சரி, இது எவ்வளவு தூரம் ரீபவுண்ட் ஆகுது அப்படின்னா 0.36. ரைட், அப்படின்னா இதோடைய மீட்சிக்கெழுவை காண்க. அதாவது எவ்வளவு தூரம் ரீபவுண்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத மீட்சிக்கெழுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஃபார்முலா டைரக்ட் ஃபார்முலா, ரொம்ப சிம்பிளான கேள்வி இது. எவ்வளவு அப்படின்னா E ஈக்குவல் டு கால்குலேஷன் E ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1. எது எவ்வளவு தூரம் ரீபவுண்ட் ஆயிருக்கு டிவைட் பை எவ்வளவு தூரம் அதுல இருந்து போட்டோம். இதுதான் அதோட ஃபார்முலா. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆன்சர் தான் 0.36 டிவைட் பை 0.64. இது வந்து 200 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், 36/64. இப்போ ரூட் எடுத்தோம்னா ஆக்சுவலா கேன்சல் பண்ணணும் இல்லையா, ரூட் ஆக்சுவலி ரூட் எடுத்துடலாம். ரூட் எடுத்தா 6 8 64. ஸோ இப்போ வந்து 3/4. ஸோ 3/4ங்கிறது 0.75. ஸோ ஆன்சர் இஸ் 0.75. சரி, இந்த ப்ராப்ளத்துக்கு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு ஃபார்முலா என்னன்னா இந்த ஃபார்முலா தான், மீட்சி குணகம். மீட்சி குணகம்னா எவ்வளவு அப்படின்னா E ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எவ்வளவு தூரம் எவ்வி வந்தது எவ்வளவு தூரத்துல இருந்து போட்டோம். இதான் அந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சுச்சுன்னா இந்த ப்ராப்ளத்தை ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம். ரைட், ஆப்ஷன் பி 0.75. ஓகே, நெக்ஸ்ட். இஃப் இன்டகிரேஷன். இந்த ப்ராப்ளம் பார்த்தோம்னா என்னோட ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்கு, நமக்கு எதுவுமே தெரியாத ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு தோணும். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இப்படி ஒரு வெக்டார் ஃபார்மேட்டை கொடுத்துச்சுன்னா, இஃப் இன்டகிரேஷன் ஆர் வெக்டார் இன்டு டி ஸ்கொயர் ஆர் வெக்டார் பை டிடி ஸ்கொயர் இன் டிடி ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் டி ஆர் வெக்டார் இன்டு டிடி பிளஸ் சி. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ ஆஃப் டி ஆர் வெக்டார் கிராஸ் டிஆர் வெக்டார் டிவைட் பை டிடி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்த ஆருக்கு, இந்த குறிப்பிட்ட ஆருக்கு இது என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. டைரக்டா எழுதிடலாம். எப்படி? இதோட கிராஸ் ப்ராடக்ட் மட்டும் தெரிஞ்சா போதும். எப்படி கிராஸ் ப்ராடக்ட் செய்யறது?
கிராஸ் ப்ராடக்ட் நமக்கு தெரியும் இல்லையா? அப்ப கிராஸ் ப்ராடக்ட் என்ன? கிராஸ் ப்ராடக்ட்ங்கிறது ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டாரோட ஒரு டிட்டர்மினன்ட் அப்ளை பண்றது. அப்ப ஆர் வெக்டர் என்ன? 5t ஸ்கொயர். ஜே வெக்டர் என்ன? டி. இது மைனஸ் டி கியூப். ஓகே. இப்போ இதோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு டி என்ன? இது 10t. அடுத்தது என்ன? இது 1 டிஃபரன்ஷியேட் பண்ண 1. இது மைனஸ் 3t ஸ்கொயர். ஸோ அவ்வளவுதான். இது ஒரு கிராஸ் ப்ராடக்ட். இந்த டிட்டர்மினன்ட்டை மட்டும் கண்டுபிடிச்சதுனா போதுமானது. அவ்வளவுதான் ஆன்சர். ரைட். ஸோ இந்த டிட்டர்மினன்ட் இருக்கு இல்லையா? ஸோ கொடுத்துருக்காங்க ப்ராப்ளம் ஆர்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையானது இதுதான். இதுக்கு டிஆர் பை டிடியோட அந்த வேல்யூ. ஸோ இதோட ஐத்து காம்பவுண்ட் என்ன, ஜெயித் காம்பவுண்ட் என்ன, கேத் காம்பவுண்ட் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணணும். அதை ஈஸியாக கால்குலேட் பண்ணி தெரியும்ல டிட்டர்மினன்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு. ஓகே. ஸோ ஐத்து காம்பவுண்ட் என்னன்னா மைனஸ் 3t⁴ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகி ஒரு டி கியூப். இது ஸ்கொயர் தான் இல்லையா? அப்போ இது 4 இல்ல 3. ஓகே. ஸோ இப்போ நம்ம மைனஸ் இது வந்து மைனஸ் 2t கியூப். இதே மாதிரி தான் அடுத்து ஜேத் காம்போனன்ட். ஸோ ஜேத் காம்போனன்ட் வந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா இது 5t⁴ கிடைக்குது. கேத் காம்போனன்ட் மைனஸ் 5t ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா இதுதான் ஆன்சர். ஸோ இந்த ஆப்ஷன் டைரக்டா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போதும். ஸோ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராஸ் ப்ராடக்ட் செய்ய தெரியுதா அப்படிங்கிறத இங்க செக் பண்ணிக்கிறாங்க. சிம்பிளான கிராஸ் ப்ராடக்ட் செய்ய தெரியுதா? ஆனால் ப்ராப்ளத்தை கொஞ்சம் சுத்தி வளைச்சி அப்படியே எது பெரிய ப்ராப்ளம் மாதிரி காமிச்சிருக்காங்க. ரைட். நெக்ஸ்ட். ஓகே. இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து என்னன்னா இஃப் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு 2xy plus z cube into I vector plus x square into j vector plus 3xz square into k vector is a conservative field, then the value of phi is equal to then the value of phi ன்றது என்ன? அதாவது இது வந்து கன்சர்வேட்டிவ் ஃபீல்டுனா ஆக்சுவலா இன்னும் 2 வார்த்தை கொடுத்துருக்கணும் கொஸ்டின்ல வந்து இன்கம்ப்ளீட் கொஸ்டின். இது கன்சர்வேட்டிவ் ஃபீல்டு சொல்லிட்டாங்க. the value of phi பைங்கிறது என்னன்னா ஸ்கேலர் பொட்டன்ஷியல் சொல்லுவாங்க. ஸ்கேலர் பொட்டன்ஷியல். இதுக்கு டைரக்ட் அப்ரோச் ஒன்று இருக்கு, இன்டைரக்ட் அப்ரோச் ஒன்று இருக்கு. ஆக்சுவலா ஸ்கேலர் பொட்டன்ஷியல் என்னன்னா ஒரு வெக்டார் எஃப் வெக்டார் வந்து கன்சர்வேட்டிவா இருந்தா நம்மகிட்ட ஒரு பைன்னு ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும். இதோடைய கிரேடியன்ட் வந்து எஃப் வெக்டார் இருக்கிற மாதிரி. ரைட். ஸோ கிரேடியன்ட்னா என்ன? கிரேடியன்ட்னா ஐ இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ஆஃப் பை பிளஸ் ஜே இன்ட்டு டோ பை டோ ஒய் சிமிலர்லி கேக்கு. சரியா? ரைட். இப்ப அப்படின்னா இந்த ஆன்சர்ல இது ஒண்ணு ஆன்சர்ல இருந்து கொஸ்டின் போலாம், இல்ல கொஸ்டின்ல இருந்து ஆன்சர் வரலாம். கொஸ்டின்ல இருந்து ஆன்சர் வரணும்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் எனிவே செய்வோம். கொஸ்டின்ல இருந்து ஆன்சர் வரணும்னா இந்த ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா டோ பை பை டோ எக்ஸ், செகண்ட் காம்பவுண்ட் டோ பை பை டோ ஒய், தேர்ட் காம்பவுண்ட் டோ பை பை டோ எக்ஸ் இசட். இப்ப இதை எக்ஸால இன்டகிரேட் பண்ணும். ஸோ எக்ஸால இன்டகிரேட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க 2x² y by 2 பிளஸ் z³ y, z³ எக்ஸால இன்டகிரேட் பண்ற எக்ஸ். சரி, இது ஒரு டேர்மா 2 கேன்சல் பண்ணிக்கங்க. இது ஒரு டேர்ம். ரைட். இப்போ இங்க x² இருக்கு இல்லையா, ரெண்டாவது டேர்ம். இதை நம்ம ஒய்யால் இன்டகிரேட் பண்ணோம். ஒய்யால் இன்டகிரேட் பண்ணா x² y மட்டும் வரும். சரி, இது ரெண்டாவது எக்ஸ்பிரஷன். இதை இசட்டால் இன்டகிரேட் பண்ணணும். அப்ப இசட் இன்டகிரேட் பண்ணா 3x z³ by 3. இது மூணாவது எக்ஸ்பிரஷன். ரைட். இந்த 3 எக்ஸ்பிரஷனும் ஒரே எக்ஸ்பிரஷன்ல இருக்கிற மாதிரி, ஒரே ஈக்குவேஷன்ல இருக்கிற மாதிரி இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த ஸ்கேலர் பொட்டன்ஷியல். அப்ப நமக்கு இதுக்கு இருக்கிற ஆன்சரு x² y இருக்கணும், z³ இருக்கணும், x இருக்கணும். அப்ப இந்த ஆன்சர் பாருங்க, x² y இருக்கணும். அது முக்கியம். ரைட். அப்ப ஆப்ஷன் நம்பர் சி தான். ஆக்சுவலா இது நம்ம இங்க கொஸ்டின்ல இருந்து ஆன்சர் வந்தோம். இப்ப ஆன்சர்ல இருந்து கொஸ்டின் போறது எப்படி அப்படின்னா, ஒருவேளை இதுதான் உங்களோட ஆன்சரா இருக்கும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. இதை எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வருது? 2xy ஓகே பிளஸ் 3x² z வருது. பட் இங்க என்ன இருக்கு? z³ இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன் இல்ல. அடுத்தது செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன? y² வந்துருது. y² டேர்மே இதுல இல்ல. அப்ப இந்த ஆப்ஷனும் இல்ல. இதுவும் தப்பு. ரைட். இப்ப கடைசி ஆப்ஷன் ஒருவேளை எடுத்துக்குவோம். இது எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணா y² அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்போ y² டேர்மே இதுல இல்ல. ஸோ இது கிடையாது. ஒரே ஆப்ஷன் இது மட்டும்தான். சட்டுன்னு அப்படியே அடிச்சுட்டு ஆன்சரை தட்டிட்டு போயிடலாம். இதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன், வேணும்னா அதை பாத்துக்கோங்க. ஆக்சுவலா இது வந்து டைரக்ட் அப்ரோச். நம்ம சொன்னோம் இல்லையா, எக்ஸால் இன்டகிரேட் பண்றேன், ஒய்யால் இன்டகிரேட் பண்றேன், இசட்டால் இன்டகிரேட் பண்றேன். இதுதான் வந்து டைரக்ட் அப்ரோச். சரி. ஸோ அதனால ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். necessary and sufficient condition for the vector to have a constant direction. ஒரே கான்ஸ்டன்ட் டைரக்ஷன்ல இருக்கிறதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. கான்ஸ்டன்ட் டைரக்ஷன்ல இருக்கிறதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா,
இந்த 4 ஆப்ஷன்ல எது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வி வெக்டர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஜீரோ வெக்டர் எங்கேயுமே மூவ் ஆகாதுன்னு அர்த்தம். ரைட்? ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இது ரேட்டை சேஞ்ச் பண்ணலாம்னு அர்த்தம். அப்ப என்ன இது வந்து வி வெக்டர் டாட் டிவி பை டிடி ஈக்குவல் டு 0 கிராஸ் வெக்டர். அதாவது இது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் தான் பார்த்துருவோம் என்னன்ட்டு. ரைட்? ஓகே. மேக்னிடியூட் இன் டைரக்ஷன் தான் வந்து வி ஆஃப் டி. கரெக்டா? ஒரு வெக்டார் வந்து ஒரு வெக்டாரை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? ஒரு மேக்னிடியூட் இருக்கும், ஒரு டைரக்ஷன் இருக்கும். சரி. If the direction remains constant and the magnitude may change, right? So direction constant இருக்கு, magnitude மட்டும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டைம் டு டைம் வந்து மேக்னிடியூட் மட்டும் மாறுது. ஸோ இப்போ டைம் டு டைம் மேக்னிடியூட் மட்டும் மாறும், பட் டைரக்ஷன் சேஞ்ச் இருக்கும், ஈக்குவலா இருக்கும். ஸோ த மேக்னிடியூட் சேஞ்சஸ் பட் த டைரக்ஷன் இஸ் ஆல்வேஸ் அலாங் தி பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஆமா. இப்போ மேத்தமெட்டிக்கல் கண்டிஷன் என்னன்னா வி ஆஃப் டிங்கிறது லாம்டா ஆஃப் டி இன்ட்டு இப்படி ஏ வெக்டார் இப்படி தானே இருக்கணும். வெலாசிட்டி அப்படிங்கிறது டைரக்ஷன் மாறல, அப்படியே இருக்கு. டைரக்ஷன் மாறல, டைரக்ஷன் ஏ வெக்டார். இப்போ கான்ஸ்டன்ட் வெக்டார் முன்னாடி இருக்கிற மேக்னிடியூட் மட்டும் லாம்டா ஆஃப் டி ஃபங்க்ஷன் ஆஃப் டியா இருக்கும். அப்போ டிவி பை டிடி என்ன? டிவி பை டிடிங்கிறது டிவி பை டிடி அப்படிங்கிறது லாம்டா டேஷ் லாம்டா டெரிவேட்டிவ் ஆஃப் டி இன்ட்டு ஏ வெக்டார். சரியா? ரைட். So therefore v and dv by dt are parallel. Since the cross product of a parallel vector is 0. இப்போ என்ன ஆயிடுச்சு? இந்த டைரக்ஷனும் எது நல்லா கவனிங்க. இப்போ இதுல இந்த ஃபங்க்ஷன் மட்டும் மேக்னிடியூட் மட்டும் தான் மாறி இருக்கு, பட் டைரக்ஷன் ரெண்டும் ஒண்ணுதான். ரைட்? இப்போ நமக்கு என்ன கண்டிஷன் தெரியும்? ரெண்டு பேரலல் வெக்டரா இருந்துச்சுன்னா கிராஸ் ப்ராடக்ட் 0வா இருக்கும். அவ்வளவுதான் கண்டிஷன். v vector cross dv by dt equal to 0. That's it. So option B. Next. If C is a closed curve, இது ஒரு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் கொஸ்டின். ஓகே, C is a closed curve, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸா இல்ல, மெக்கானிக்ஸ் கொஸ்டின். ரைட். If C is a closed curve, integration over C r vector dot dr vector is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்? ஒரு க்ளோஸ்ட் கர்வ்ல r vector dot dr vector என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்லணும். ரைட்? என்னது? நமக்கு r வெக்டர்னா என்னன்னு தெரியும். சரி. dr வெக்டர்னால என்னன்னு தெரியும். சரி. ஆர் வெக்டர் டிஆர் வெக்டர் என்ன? இதுதான். ரைட்டு. அப்ப ஆர் வெக்டர் டாட் டிஆர் வெக்டர்னா திஸ் இஸ் நத்திங் பட் டி ஆர் ஸ்கொயர். அதாவது இந்த மாதிரி இருக்கான் பாருங்க. இதோட டிஃபரன்சியேஷன் இதுவான்னு பாருங்க. இல்ல, இது வந்து ஒரு 2 மட்டும் மிஸ்ஸிங். அதனால ஆர் டிஆர் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் 1/2 டைம்ஸ் டி ஆர் ஸ்கொயர். அப்ப இப்ப ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்றேன். இன்டகிரேட் பண்ணா எனக்கு 1/2 ஆர் ஸ்கொயர்னு கிடைக்கும். சரியா? ரைட். இப்போ 1/2 ஆர் ஸ்கொயர். பட் இது வந்து பார்த்தோன்னா இப்ப இது வந்து ஒரு க்ளோஸ்டு கர்வ் இன்டகிரேஷன். ஆக்சுவலா இப்படி பண்ண வேண்டியதில்லை, இது ஒரு க்ளோஸ்டு கர்வ் இன்டகிரேஷன். ஸோ க்ளோஸ்டு கர்வ் இன்டகிரேஷன் ஒரு எக்ஸாக்ட் ஃபார்மெட்ல இருந்துச்சுன்னா இது இன்டகிரேட் பண்ணா உடனே ஆர் ஸ்கொயர் வந்துருது இல்லையா? டி ஆர் ஸ்கொயர் ஒரு எக்ஸாக்ட் ஃபார்மெட். ஸோ ஒரு எக்ஸாக்ட் ஃபார்மெட்ல இருந்துச்சுன்னா அந்த இன்டகிரேஷன் 0வா தான் இருக்கும். அவ்வளவுதான் ஆன்சர். ரைட்? ஸோ இது எக்ஸாக்ட் ஃபார்மெட்ல இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப்புக்கு வந்தோம். ஸோ எக்ஸாக்ட் ஃபார்மெட்ல இருந்துச்சுன்னா நமக்கு இது 0. ரைட்? எஃப் வெக்டர் டாட் டிஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஆக்சுவலா இது வந்து வாட் இஸ் கால் இந்த ஒரு ஃபார்முலா இருக்குமே, டெரிவேஷன் ஓவர் சி எஃப் வெக்டர் கிரீன் ஸ்டோக்ஸ் தியரமா, எஃப் வெக்டர் டாட் டிஆர் வெக்டர் ஈக்குவல் டு டபுள் டெரிவேஷன் ஓவர் ஆர் கர்ல் எஃப் வெக்டர் இன்டு டிஎஸ் என் கேப் டிஎஸ். இப்போ கர்ல் எஃப் வெக்டர் என்னன்னா கர்ல் எஃப் வெக்டர் என்னன்னு கால்குலேட் பண்ணீங்கன்னா 0 வரும். இதுக்கு இன்னொரு அப்ரோச், செகண்ட் அப்ரோச் வந்து இதுதான். இது வந்து ஸ்டோக்ஸ் தீரம். இன்னும் ஸ்டோக்ஸ் தீரம் வருது இதுதான். இன்டகிரேஷன் ஓவர் சி எஃப் வெக்டர் டாட் டிஆர் வெக்டர் ஈக்குவல் டு இந்த டபுள் இன்டகிரேஷன் ஓவர் ஆர் கர்ல் எஃப் வெக்டர் இன்டு டிஎஸ். ஸோ கர்ல் வந்து 0, அதனால 0. ஒத்தடி கர்ல் வந்து 0. கர்ல் எப்படி 0 ஆச்சுன்னு தெரியுமா? ஐ ஜே கே. இதுல வந்து கர்லுங்கிறது டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ பை டோ இசட். இது ஆர் வெக்டர் எக்ஸ் ஒய் இசட். எல்லாமே மாத்தி மாத்தி தான் டிஃபரன்ஷியேட் ஆகும். அதனால எல்லா டைமும் 0. ஒய்யா இருக்காது, இதுல டிஃபரன்ஷியப்னு ஒய் இருக்காது, இதுல இசட் டிஃபரன்ஷியப்னு இசட் இருக்காது. இப்போ 0 வெக்டர் வரும். இதுதான் அப்ப கர்ல் வெக்டர் 0 வெக்டர் வரதுனால இந்த இன்டகிரேஷன் வந்து 0. ஓகே, ஸோ ஆன்சர் 0. நெக்ஸ்ட். எஸ் இது வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சர்வலோட இன்டெகிரல் கால்குலஸ் அங்கதான் வந்து இருக்கு. ரைட். இப்போ நம்ம இந்த கேள்வி பார்க்கலாம். இஃப் எஃப் வெக்டர் ஈக்குவல் டு திஸ் 2xy I vector plus y z square j vector plus xz k vector and v
bounded by the planes x equal to 0, y equal to 0, z equal to 0, x equal to 2, y equal to 1, z equal to 3. Then the value of double derivation over v del dot f vector dv is equal to எவ்வளவு வருது? ரைட், del dot f vector dv எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்களா? ரைட், இப்ப f vector என்ன கொடுத்துருக்காங்க, அந்த பவுண்டரி கொடுத்துட்டாங்க. இந்த தளங்களில் அடைக்கப்பட்ட கன அளவு v எனில் இந்த டபுள் டெரிவேஷன் ஓவர் v del f vector dv இன் மதிப்பு என்ன? இப்போ நமக்கு del f என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ட்ரிபிள் இன்டகிரேஷன் ஓவர் வி டெல் டாட் எஃப் வெக்டார் டிவி என்னென்ன கால்குலேட் பண்ணணும். இது வந்து ரீஜன், அதாவது எந்த இன்டகிரேஷன் ரீஜன். சரி, இந்த இன்டகிரேஷன் ரீஜனை நம்ம எழுதியாச்சா? இப்போ டெல் டாட் எஃப் வெக்டார்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த காம்பவுண்ட் எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இது ஐ காம்பவுண்ட் எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஒய் காம்பவுண்ட் ஒய்யால டிஃபரன்ஷியேட் பண்ணணும், கே காம்பவுண்ட் இஸ்ரால டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது தான் இந்த டெல் டாட் எஃப் வெக்டார். ஓகே, இப்போ இங்க p வந்து 2xy, அதனால எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணா அது 2y. இங்க q வந்து y z ஸ்கொயர், ஒய்யால டிஃபரன்ஷியேட் பண்ணா z ஸ்கொயர், இங்க இஸ்ரால டிஃபரன்ஸ் பண்ணா x. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணா இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இது ஒரு ட்ரிபிள் இன்டகரல் என்ன அப்படின்றதான் கேள்வி. ரைட், ஸோ இது ஒரு இன்டகரலா செய்யணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன் இந்த பார்ட் மட்டும் எடுத்துருக்கேன். இப்போ இசட்டோட இன்டகிரேஷன் லிமிட் நான் முதல்ல எழுதிருக்கேன். ரைட், இசட் வந்து 0 3 வரைக்கும், அடுத்து y வந்து 0 1 வரைக்கும், x வந்து 0 2 வரைக்கும். ஸோ அப்போ முதல் இன்டகிரேஷனை கம்ப்ளீட் பண்றேன் ஃபார் இசட்டுக்கு. அப்போ இதை நான் இசட்டால இன்டகிரேட் பண்ணும்போது மத்தெல்லாம் கான்ஸ்டன்ட். அதனால 2y இந்த x இருக்கு இல்லையா, இதுக்கு இசட் பிளஸ் இசட் கியூ பை 3, 0 3 வரைக்கும். ரைட், நெக்ஸ்ட் இதுல அப்பர் லிமிட் ஃபார் இசட்டுக்கு அப்ளை பண்றேன். இசட்டுக்கு அப்ளை பண்ணா 3 டைம்ஸ் 2y பிளஸ் எக்ஸ், இது வந்து 27/3 9. ஸோ இதை நீங்க கம்பைன் பண்ணீங்கன்னா 6y பிளஸ் 3x பிளஸ் 9. ஓகே, இப்போ ரெண்டாவது இன்டகிரேஷன், அடுத்த இன்டகிரேஷன் y இன்டகிரேஷன். இதே திரும்ப y இன்டகிரேட் பண்ணணும். y இன்டகிரேட் பண்றதுக்கு 0 to 1 6y பிளஸ் 3x பிளஸ் 9 into dy. இதை நம்ம இன்டகிரேட் 0 to 1 இன்டகிரேட் பண்ணீங்கன்னா நமக்கு 12 பிளஸ் 3x கிடைக்கும். ரைட், திரும்ப இது எக்ஸால் இன்டகிரேட் பண்ணீங்கன்னா you get the answer. எக்ஸால் இன்டகிரேட் பண்ணா நமக்கு இது 12x பிளஸ் 3x ஸ்கொயர் பை 2 0 to 2 வரை கிடைக்குது. ஸோ 24 பிளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 30. ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்த்தோம்னா 30 தான் ஃபைனல் ஆன்சர். ரைட், ப்ராப்ளத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ப்ராப்ளத்தை பார்த்து மலைக்காம டைரக்டா இதோட டெல் ஆஃப் என்னன்னு கால்குலேட் பண்ணிட்டு இந்த இன்டகிரேஷன் லிமிட் எழுதிட்டு கடகடன் இன்டகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ரைட், ஓகே. ஸோ ஆப்ஷன் பி 30 இஸ் கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் இது ஒரு ஃபோரியர் சீரிஸ் கொஸ்டின். ஆக்சுவலா ஃபோரியர் சீரிஸ் கொஸ்டின்ல இது வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், அதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் சப்ஸ்டியூஷன் கொஸ்டின். ஓகே, என்னன்னு பார்ப்போமா? இஃப் 5 minus x by 2 the whole square equal to 5 square by 12 summation n equal to 1 to infinity 1 by n square into cos nx in the interval 0, 2 pi, then the value of summation n equal to 1 to infinity 1 by n square is equal to dash என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்ப என்ற இடைவெளியில் இந்த எக்ஸ்பிரஷனில் எனில் வாட் இஸ் சம் ஆஃப் 1 by n ஸ்கொயர். ஆக்சுவலா நமக்கு சம் ஆஃப் 1 by n ஸ்கொயர் டைரக்டா ஆன்சர் தெரிஞ்சிருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது, அப்படியே அடிச்சுட்டு போயிடலாம். பட் தெரியாத பட்சத்துல நம்ம இப்ப இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு 1 by n ஸ்கொயர் கிடைக்கும் அப்படி பார்க்கணும். அப்ப இந்த டேர்ம் வந்து 1 ஆயிடுச்சுன்னா நமக்கு n by n ஸ்கொயர் கிடைச்சிரும் இல்லையா? ஓகே, அப்போ 1 ஆகணும்னா என்ன பண்ணணும்? 0 ரிப்ளேஸ் பண்ணணும். ஸோ எக்ஸுக்கு பதிலா 0 ரிப்ளேஸ் பண்ணும். சரி, இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 ரிப்ளேஸ் பண்ண என்ன ஆகும்? எக்ஸுக்கு பதிலாக 0 ரிப்ளேஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இது 5 ஸ்கொயர் பை 4 வரும். இது நம்ம சப்ட்ராக்ட் பண்ணா ஆன்சர் வரணும். ரைட், ஓகே. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளத்துல ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்கும். என்ன ட்ரிக்ஸ்னா, நான் ஒரு பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் ஆனது லெஃப்ட் லிமிட்டுக்கும் ரைட் லிமிட்டுக்கும் ஆவரேஜா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் 0, 2 ப்ராப்ளம் இல்லையா? ரைட், 0 to 2 pi. இப்போ இந்த 0ன்ற பாயிண்ட்ல நான் வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது இந்த ஃபோரியர் சீரிஸ் என்ன கொடுக்கும்னா f of 0 பிளஸ் f of 2 pi by 2, இது ஒரு ஆவரேஜ் தான் கொடுக்கும். ரைட், இப்போ நமக்கு இந்த ப்ராப்ளத்துல எந்த ஒரு டிஃபிகல்ட்டும் இல்லை. ஏன் அப்படின்னா 0 அப்ளை பண்ணும்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 5/2 கிடைச்சிருக்கு, 2 pi அப்ளை பண்ணும்போதும் 5/2 தான் கிடைக்கும், -5/2 கிடைக்கும். ஒரு ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆயிரும் இல்லையா? அதனால இந்த ப்ராப்ளத்துல நமக்கு அந்த அளவுக்கு டிஃபிகல்டிஸ் தெரியல. ஸோ புட் கன்வீனியன்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் வந்து 0. ஓகே, இப்போ 0 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா
லெஃப்ட் ஹேண்ட் சைடு சப்ஸ்டிட் பண்ணா 5 மைனஸ் 0/2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ 5² 4. இந்த பக்கம் வந்து 5² 12 இருக்கு. அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருவோம். ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 5². இது வந்து 12 எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்து அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்கால் 3π/2 -1 × π/2 5. ஸோ இது 2 கேன்சல் பண்ணா 6 ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஸோ ஆன்சர் வந்து 5²/6. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, சம் ஆஃப் 1/n² வந்து 5/6. இது ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா நீங்க டக்குன்னு ஆன்சர் எடுத்துட்டு போயிடலாம். சம்மேஷன் ஆஃப் 1/n² சம் வந்து 5²/6. எங்க ஆன்சர் கேட்டாலும் இதே நல்லதான் ஆன்சர் இருக்கணும். ரைட்? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ஆப்ஷன் நம்பர் சி. ஓகே, நெக்ஸ்ட் 97. If f of x equal to x into sin x is defined in the interval 0 to 2π, then the value of the Fourier constant a0. a0 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ a0க்கான ஃபார்முலா என்ன? a0 equal to 1/π integration 0 to 2π f of x into dx. அவ்வளோதானா? இதை நான் செக் பண்ணிக்கிறேன். ஆமாம். ஸோ 1/2π integration 0 to 2π f of x into ax. சரி, இப்போ இந்த f of x என்ன? f of x வந்து x into sin x. x into sin x dx. இந்த இன்டகிரேஷன் செய்ய தெரியுதான்றதான் அந்த கேள்வியே. சரியா? ரைட். இந்த இன்டகிரேஷன் வந்து நம்ம இன்டகிரேஷன் 5 பார்ட்ஸ் ஆல்ரெடி செஞ்சிருக்கிறோம். இதே மாதிரி நிறைய முன்னாடி 2 ப்ராப்ளம் செஞ்சிருக்கிறோம், பார்ட் 1லயும் பார்ட் 2லயும். இப்போ இன்டகிரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இது நீங்க ரிப்பீட்டடா நீங்க செஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 1/π வெளியே வச்சிருங்க. என்ன பண்ணணும்னு சொல்றேன். எது குயிக்கா டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆகுமோ அதான் நீங்க யூன்னு எடுத்துக்கங்க. அதை முதல்ல அப்படியே வச்சுக்க. ரைட்? இன்டகிரேஷன் ஃபார்முலா என்னன்னா இன்டகிரேஷன் u dv equal to uv minus u dash v1 பிளஸ் இப்படியே இருக்கும். இதுக்கப்புறம் u டபுள் டேஷ் v2 அப்படின்னு இருக்கும். அப்ப எக்ஸ் முதல்ல அப்படியே வச்சுக்குவோம். வச்சுட்டு sin x இன்டகிரேட் பண்ணா மைனஸ் காசு பிளஸ் ஃபார்முலா அப்படியே மைனஸ். இது டிஃபரன்ஷியேட் பண்ணும். எக்ஸ் டிஃபரன்ஸ்னா 1 மைனஸ் காசு எக்ஸ் இன்டகிரேட் பண்ணா மைனஸ் sin x. திரும்ப இந்த 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆயிரும். அதனால அப்படியே முடிச்சிடுறோம். அவ்வளவுதான் ஆன்சர். லிமிட் வந்து 0 to 2π. ஸோ இப்போ நம்ம இதுக்கான ஆன்சர்ஸ் இதுக்கான சப்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுப்போமா? 1/π அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணா 2π மைனஸ் காஸ் 2π. காஸ் 2πங்கிறது -1 போகிறோம். காஸ் 2πங்கிறது -1 அதாவது எஸ். காஸ் 2π வந்து 1 இல்லையா? காஸ் 5 வந்து -1, காஸ் 2π வந்து 1. ஓகே, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சைன் 2π வந்து 0 மைனஸ் லோவர் லிமிட் 2 0. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் பார்த்தோன்னா இந்த 5π இப்போ மைனஸ் என்ன இருக்கு? 1/π இன்ட்டு -2π. அப்போ 5π கேன்சல் ஆயிடுச்சு. ஆன்சர் -1. அவ்வளோதான். -2 சாரி -2. 5π கேன்சல் ஆகி -2 தான் ஆன்சர். இதுதான். ஓகே, நெக்ஸ்ட். இந்த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். இது இப்போ ப்ரீவியஸாக பார்த்தோம்ல, இந்த ப்ராப்ளத்தில் இந்த ஃபங்க்ஷன் மட்டும் மாற்றி மாற்றி கொஸ்டின் கேட்பாங்க. இங்க a0 கேட்டிருக்காங்க, சில நேரம் a1 கேட்டிருப்பாங்க, a2 கேட்பாங்க. அதுக்கெல்லாம் அந்த ஃபார்முலா படி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். இந்த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of x equal to ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்முக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதான் டைரக்ட் கொஸ்டின்ஸ் இது. ரைட். கொஞ்சம் என்னன்னா டைம் தான் நிறைய வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்க கடகடன்னு செஞ்சீங்கன்னா டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு செஞ்சீங்கன்னா சில ப்ராப்ளம்ஸ் வந்து நான் ஸ்கிப் பண்ற மாதிரி ஆயிரும். கடைசி நேரத்தில் அட்டன் பண்ண முடியாம போயிடும். அதனால கொஞ்சம் வேகமா ட்ரை பண்ணணும். அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் முக்கியம். ரைட். ஆக்சுவலா இந்த ப்ராப்ளம்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இதுதான் ஆன்சர் சட்னு சொல்லிட்டு போயிருவீங்க. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா என்னன்னா இன்டகிரேஷன் 1/√2π இன்டகிரேஷன் -∞ f of x into e power -isx. சரியா? ரைட். இப்போ நமக்கு இந்த ப்ராப்ளத்துல f of x வந்து 1ன்னு சொல்லிட்டாங்க. ரைட். f of x வந்து 1ன்னு சொன்னதுனால நம்ம இந்த ப்ராப்ளத்தோட இன்டகிரேஷனை எங்க இருந்து எங்க வரைக்கும் 1ன்னு சொல்லியிருக்காங்க? -a இருந்து +a வரைக்கும். அதனால -a இருந்து +a வரைக்கும் ஃபங்க்ஷன் e power -isx. சரி, இன்டகிரேட் பண்ற எப்படி இன்டகிரேட் பண்ணணும்? e power -isx by -is லிமிட் -a இருந்து +a வரைக்கும். சரி, இப்போ இதுக்கான அடுத்த லிமிட் என்ன? அப்பர் லிமிட் என்ன? இப்போ ஆன்சர் வந்து என்னன்னு வச்சுக்கோமா? அப்பர் லிமிட் அப்ளை பண்ணா e power -ias. லோவர் லிமிட் என்ன? e power மைனஸ் ப்ளஸ்ஸா இருக்கும் ias டிவைட் பை ஒரு -ias
எஸ் எக்ஸ். சரி, முன்னாடி ஒரு ஃபார்முலா இருக்கும்ல, 1/√2π 1/√2π. சரி, இது அப்படி முன்னாடி இருக்கட்டும், நம்ம கடைசியா வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஓகே, இது நம்ம சப்ட்ராக்ஷன்ல இருக்கு. சப்ட்ராக்ஷன்ல இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இது என்ன ஆகும், சைனா. இந்த மைனஸ் ஆக்சுவலா இந்த மைனஸ் நம்ம இப்படி ரீக்ளேட் பண்ணிடுவோம். இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அப்ப இது பிளஸ் ஆயிருக்கும், இது மைனஸ் ஆயிருக்கும். சரியா? ரைட். இப்ப e பவர் isx பிளஸ் e பவர் isxனா டிவைட் பை 2i. ஒரு 2 மல்டிப்ளை பண்ணி 2 டிவைட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 மல்டிப்ளை பண்ணி 2 டிவைட் ஆனோம்னா இந்த ஆன்சர் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன ஆகும் அப்படின்னா இது சைன் ஏஎஸ், அதாவது 2 டைம்ஸ் சைன் ஏஎஸ் டிவைட் பை எஸ் எக்ஸ் வராதுல, ஐஎஸ் தான், எஸ் மட்டும் இருக்கும். ஸோ இங்க முன்னாடி ஒரு √2π டிவைட் பை √2π இருக்கு. ஸோ இப்போ நீங்க இதை கம்பைன் பண்ணீங்கன்னா இந்த ரூட்டு கேன்சல் ஆகி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/π கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/π, மற்றபடி சைன் ஏஎஸ் பை எஸ், அவ்வளோதான் ஆன்சர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/π சைன் ஏஎஸ் பை எஸ், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/π சைன் ஏஎஸ் பை எஸ். சரிதானா? ரைட், நெக்ஸ்ட். If a vector and b vector are irrotational vector, then a vector cross b vector is dash. இப்ப a வெக்டர் கிராஸ் b வெக்டர் irrotational வெக்டர் அர்த்தம். ஒரு வெக்டர் irrotationalனா அதோட டாட் ப்ராடக்ட் 0. கரெக்டா? ஓகே, அதோட டாட் ப்ராடக்ட் வந்து 0. அது சோலினாய்டல் அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட் 0. கிராஸ் ப்ராடக்ட் 0னா சோலினாய்டல். சரி, இப்ப இந்த ப்ராப்ளம் சோலினாய்டலா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னன்னா, டெல் கிராஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதோட டெல் டாட் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் சொன்னதெல்லாம் இங்க வேர்டிங்ஸ்ல கொடுத்துருக்கேன். இர்ரோட்டேஷனல்னா டெல் கிராஸ் எஃப் வெக்டர் ஏ வெக்டர் தான். சோலினாய்டல் தான் டாட் ப்ராடக்ட். ஐம் சாரி, டெல் டாட் 0 இருந்துச்சுன்னா சோலினாய்டல், டெல் கிராஸ் வந்து 0 இருந்துச்சுன்னா இர்ரோட்டேஷனல். சரி, இப்போ நம்ம ப்ராப்ளத்துல கொடுத்துருக்கிறாரு டெல் கிராஸ் ஏ வெக்டர் வந்து 0, டெல் கிராஸ் ஏ வெக்டர் 0, டெல் கிராஸ் பி வெக்டர் 0. சரி, இப்போ நம்ம இதோடைய ஆன்சர்ஸ் என்ன பார்க்கணும்னா, இது சோலினாய்டல் அந்த கிராஸ் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பி வந்து கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபி. இது வந்து எது சோலினாய்டலா இர்ரோட்டேஷனல் சொல்லணும். ரைட். ஸோ இப்போ இது எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல் டாட், இந்த ஒரு ஃபார்முலா இருக்கு. எந்த ஃபார்முலானா டெல் டாட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு, ஆக்சுவலா அது பாக்ஸ் ப்ராடக்ட். ரைட். ஓகே, சரி, இப்போ இது வந்து கிராஸ் ப்ராடக்ட். அந்த கிராஸ் ப்ராடக்ட்ல இது டெல் டெல் கிராஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் கிராஸ் சி வெக்டார், டெல் கிராஸ் சி வெக்டார். சரியா? சோ இப்போ இது ரெண்டு 0 சொல்லிட்டாங்க இல்லையா, அப்ப இது 0, மொத்தமா 0. அப்ப டெல் டாட் வந்து 0, டெல் டாட் 0னா அந்த ப்ராப்ளம் வந்து சோலினாய்டல். அவ்வளவுதான். ரைட். ஸோ டெல் டாட் வந்து அதுக்கு 0 ஆச்சுன்னா அதுக்கு வந்து சோலினாய்டல்னு பேர். ரைட். ஸோ ஆன்சர். So if A vector and B vector be irrotational, then it is solenoidal. Then its cross product is a solenoidal vector. Okay, next. This is 100th question. So if C is the triangle bounded by the lines y equal to 0, x equal to 1, y equal to x, then the value of the integral is equal to what? So இந்த இன்டகிரேஷனோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா, இது டேரக்டாவும் சால்வ் பண்ணலாம். பட் இதுக்கு நம்ம கிரீன்ஸ் ஃபங்க்ஷன் ஒரு கிரீன்ஸ் தியரம் ஒரு தியரம் இருக்கு, அது மூலமாகவும் சால்வ் பண்ணலாம். ஸோ டேரக்டா நம்ம சால்வ் பண்றத விட கிரீன்ஸ் தியரத்தை சால்வ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். கிரீன்ஸ் தியரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதான் ஃபார்முலா. இது மொத்தம் 3 தியரம் இருக்குப்பா. ஒன்னு கிரீன்ஸ் தியரம், இன்னொன்னு ஸ்டோக்ஸ் தியரம், இன்னொன்னு காஸ் லெவன்ஸ் தியரம். இந்த 3 தியரத்தை யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் ரிப்பீட்டடா கேட்டே இருப்பாங்க. கிரீன்ஸ் தியரம் அது ரொம்ப ஈஸியான சிம்பிளஸ்ட் வெர்ஷன்.
அதுதான் இது. ஸோ இன்டகிரேஷன் ஓவர் சி பிடிஎக்ஸ் பிளஸ் கியூ டிவை ஈக்குவல் டு டபுள் இன்டகிரேஷன் ஓவர் ஆர் டோ கியூ பை டோ எக்ஸ். இது வந்து அதாவது இதுக்கு ஃபார்முலா என்னன்னா டோ கியூ பை டோ எக்ஸ் மைனஸ் டோ பி பை டோ ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் டிஒய். ரைட்டா? ஸோ இப்போ இதுல பி என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன் தான் பி. இப்போ நம்ம ப்ராப்ளத்துல எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், கியூங்கிறது பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய். ரைட்? இப்போ இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் வேணும். ஒய் வேணும்னா இது ஒய்யால் டிஃபரன்ஷியேட் பண்ணா இந்த இருக்கு. ஒய்யால் டிஃபரன்ஷியேட் பண்ணா எக்ஸ், கியூ எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y 2xy. ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா இந்த மாதிரி ஆன்சர் கிடைச்சிருக்குதா? ரைட். இப்போ நம்ம இது டபுள் டெரிவேஷன் ஒரு ஆறுன்னு சொன்னதால ரீஜன் சொல்லணும். ஸோ இப்போ ரீஜன் எப்படி கால்குலேட் பண்றது? ரைட். ரீஜன் எப்படி கால்குலேட் பண்றதுன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளமும் கூட. y ஈக்குவல் டு 0 அப்போ எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஈக்குவல் டு 1 இந்த லைனு, y ஈக்குவல் டு எக்ஸ் இந்த லைன். ஸோ இதுக்குள்ளதான் நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். ரைட்டா? அப்ப எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் வேர் டு வேர்? எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் எக்ஸ் வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆகுது. இப்போ இந்த பாயிண்ட்ல எக்ஸ் என்ன? எக்ஸ் வந்து ஒய். இந்த பாயிண்ட்ல எக்ஸ் என்ன? எக்ஸ் வந்து 1. அப்போ இன்டகிரேஷன் ஃபார் எக்ஸ் வந்து ஒய்ல இருந்து 1 வரைக்கும். இன்டகிரேஷன் ஃபார் ஒய் வந்து 0ல இருந்து 1 வரைக்கும். இந்த ஹைட் அப்பர் அவுட்டர் லிமிட் ஆல்வேஸ் கான்ஸ்டன்டா இருக்கணும். அதனால இதை யூஸ் பண்ணிக்கிறோம். 2xy மைனஸ் எக்ஸ் உள்ள இன்டகிரேஷன் வந்து எக்ஸா, ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன் வந்து எக்ஸ், ரெண்டாவது இன்டகிரேஷன் ஒய். சரி. ஸோ இன்டகிரேட் பண்ணா 2x 2x ஸ்கொயர் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய். இப்போ நம்ம வந்து லிமிட் எதுக்கு அப்ளை பண்றோம்? எக்ஸுக்கு அப்ளை பண்றோம். ஸோ எக்ஸுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா ஒய்ல இருந்து 1 வரைக்கும். ரைட்? ஸோ எக்ஸுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா அப்பர் லிமிட் அப்ளை பண்ணா 2y மைனஸ் ஒய், லோவர் லிமிட் அப்ளை பண்ணா இது 2x கியூப் 2y கியூப் சாரி 2y கியூப் மைனஸ் ஒய் ஸ்கொயரா ஒய் ஸ்கொயர். ஸோ இப்போ இது திரும்ப இதை இன்டகிரேட் பண்ணோம் இல்லையா? வர எப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த இன்டகிரேஷனை நம்ம 1 by 1 இன்டகிரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது இன்டகிரேட் பண்ணீங்கன்னா யூ ஹேவ் திஸ். ஆக்சுவலாக இது வந்து நீங்க முதல் ஒய்க்கு போயிட்டாங்க. ஓகே, எனிவே வாட் எவர் மேபி நம்ம எப்படி எடுத்துக்கலாம். வரேன். ஸோ இப்போ இந்த இன்டகிரேஷன் நெக்ஸ்ட் இன்டகிரேஷன் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் அடுத்த இன்டகிரேஷன் இது நம்ம இன்டகிரேட் பண்ணணும். அப்போ 2y ஒய்யால் இன்டகிரேட் பண்ணணுமா? ஒய்யால் இன்டகிரேட் பண்ணணும்னா இது 2y ஸ்கொயர் பை 2. ஆக்சுவலாக இது ஒய் தானே, சப்ட்ராக்ட் பண்ணா வந்துடாதா? ஒய் இன்டகிரேட் இதில் 2y மைனஸ் ஒய்ங்கிறது ஒய், ஒய் ஸ்கொயர் பை 2. ஓகே, மைனஸ் 2y பவர் 4 பை 4 மைனஸ் இது வந்து பிளஸ்ஸாக இருக்கும், பிளஸ் y பவர் 3 பை 3 0 to 1. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா யூ கெட் த ஆன்சர். ஸோ சிம்பிளிஃபை பண்ணோன்னா அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் 1/2, இது ஒரு மைனஸ் 1/2, 1/4 1/4 சாரி இட் இஸ் 1/4 2/4 தானே, 2/4 ப்ளஸ் 1/3. 2 பண்ண தப்பா வருது, மிஸ் மேட்ச் ஆகுது. எனிவே நம்ம இதை லிமிட் வந்து எக்ஸில் ஃபர்ஸ்ட் கொடுக்காம ஒய்ல கொடுத்துருக்காங்க. ஒய் லிமிட் 0 to 1. சரி, எக்ஸ் லிமிட்டு 0 to 1 கொடுத்துருக்காங்க. ஒய் லிமிட்டு 0 to x வரைக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்டகிரேஷன் இந்த ஆங்கிள் இன்டகிரேட் பண்ணிடுறாங்க. இன்டகிரேட் பண்ணால் நமக்கு சிம்பிளாக இன்டகிரேஷன் ஆயிடுது. இல்லைன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகுது. எனவே காம்ப்ளிகேட் ஆனாலும் ஆன்சர் தான் வரணும். செஞ்சிருவோமா? அதுவும் செஞ்சு பார்த்துருவோம். அவ்வளோதானே. லிமிட் என்ன? இன்டகிரேஷன் ஓவர் 0 to 1. இந்த லிமிட் வந்து ஒய். சரி, இப்போ எக்ஸுக்கான லிமிட் என்ன? எக்ஸ் இந்த டயக்ராம்ல எக்ஸ் இங்க இருந்து இங்க போகுது. அப்போ எக்ஸ் வந்து ஒய்ல இருந்து 1க்கு போகுது. சரி, இப்போ உள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் எக்ஸ் 2y மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 dx dy. சரி, இப்போ இது இன்டகிரேட் பண்ணோம்னா இன்டகிரேஷன் 0 to 1 எக்ஸால் தான் இன்டகிரேட் பண்ணோம். அப்போ எக்ஸ் மட்டும் இன்டகிரேட் பண்ணா போதும்ல. எக்ஸ் ஸ்கொயர் பை 2 2y மைனஸ் 1 லிமிட் வந்து 0 to 1 சாரி எக்ஸ் ஒய் டு 1.
ரைட். அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணா எக்ஸுக்கு நம்ம இது வந்து எக்ஸுக்கு தான் சப்ஸ்டிட் பண்ணோம். எக்ஸுக்கு சப்ஸ்டிட் பண்ணோம்னா இன்டகிரேஷன் 0 to 1 1/2 2y minus 1 மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணா y ஸ்கொயர் பை 2 இன்ட்டு 2y minus 1 dy. சரி, இப்போ இந்த 1/2 காமன் வெளியே எடுத்தாச்சுன்னா நமக்கு இதோட இன்டகிரேஷன் 0 to 1 1 minus y ஸ்கொயர். இது ப்ராடக்ட் பண்ணணும் இல்லையா? 1 minus y ஸ்கொயர் இருக்கு, இங்க 2y minus y ஸ்கொயர் இருக்கு, -1 இருக்கு. 1 minus y ப்ராடக்ட் பண்ணா 2y minus 1, வெறும் y ஸ்கொயர் ப்ராடக்ட் பண்ணா மைனஸோட இருக்கு, அப்போ மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் ஒய் ஸ்கொயர். இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் dy. இப்போ இன்டகிரேட் பண்ணா 2y இன்டகிரேட் பண்ணா 2y y ஸ்கொயர் பை 2 ரைட்டு. அடுத்து y 1 இன்டகிரேட் பண்ணா y கியூப் இன்டகிரேட் பண்ணா y பவர் 4/4. அடுத்து y ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணா y கியூப் பை 3. ஸோ ஆன்சர் வந்து அப்பர் லிமிட் அப்ளை பண்ணா 1/1 1/2 -1 -1/4 பிளஸ் இது வந்து 1 பிளஸ் மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்றோம் இல்லையா? லோவர் லிமிட்டுக்கான ஃபார்முலா இது பிளஸ் 1/3. ஸோ இதை கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஆன்சர் எல்சிஎம் வந்து 12 வச்சுக்குவோம். வெளியே ஒரு 1/2 இருக்கு. எல்சிஎம் வந்து 12 வச்சுக்கோமா, 4 இருக்கு 3 இருக்குனால 12 வச்சுக்குவோம். வெளியே ஒரு 1/2 இருக்குது. இது வந்து 12னா 6 மாத்திக்கோமா. 6 மைனஸ் 6 மைனஸ் இது 12 மைனஸ் 3 பிளஸ் 4. அப்ப வெளியே -4 இருக்குன்னா அப்ப 6 4 10 10 மைனஸ் 15 10 10 மைனஸ் 15 வந்து -5 -10 வரணும். ஓகே, where by we have done a mistake. Integration 0 to 1 integration y to 1 6 into 2y minus 1 dx dy. x derive பண்ணா x square 1 minus y square 2y minus 1 dy 1/2 வச்சிருந்தேன். அது வச்சுன்னா 2y minus 1 minus y cube plus y square derive பண்ணா 2y. கரெக்ட், ஐம் சாரி, இங்கே மிஸ்டேக் நடந்திருக்கு. எந்த மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்னா இது 2y தானே, 2y ஸ்கொயர் பை 2 2 இருக்கும்ல, 2 கேன்சல் பண்ணியிருக்கோம். 2 கேன்சல் பண்ணியிருந்தோம்னா இந்த ஆன்சர் வந்து 1 வந்திருக்கும். இந்த 1 கேன்சல் ஆயிருக்கும். கேன்சல் ஆயிருந்துச்சுன்னா நமக்கோட ஆன்சர்ல இது வேற ஆன்சர் வந்துருக்குமா. வெளியே 1/2 இருக்கு. 12 எடுத்தோம்னா 3 -3 plus 4. ஆன்சர் வந்து -1/12. ரைட். ஸோ -1/12 வந்து ஆன்சர். ரைட். ஓகே, ஸோ -1/12 தான் ஆன்சர். ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். டைரெக்டாக எப்படி சிம்பிளாக பண்ண முடியுமோ அப்படி பண்ணிடலாம். ரைட். நீங்கள் ஃபஸ்ட்டு லோவர் லிமிட் வந்து எக்ஸில் வைக்காம, இந்த வேரியபிள் வைக்காம அப்பர் லிமிட்டே வேரியபிள் வைக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. 0 to x இன்டகிரேஷன் 0 to 1. ரைட். இப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ ஆன்சர் வந்து -1/12. சரியா? ரைட். ஆன்சர் -1/12. நெக்ஸ்ட். So if f of x equal to sin x by x, then x belongs to R and x not equal to 0, then f of x equal to sin x by x. என்னன்னு கேட்டிருக்காங்க. is which of the following is trueன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. f of x equal to sin x by x. f of xங்கிறது sin x by x இருந்துச்சுன்னா x not equal to 0. இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட். 0ல கண்டினியூஸ் ஆகுமா, இல்லை நாட் கண்டினியூஸா இருக்குமா, இல்லை டிஃபரன்ஷியபிளா இருக்குமா, எல்லா பாயிண்ட்லையும் கண்டினியூஸா இருக்குமா? ரைட். இந்த கேள்விக்கான டிஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா, இது லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 வந்து ஆன்சர் வந்து 1 வரும் இல்லையா?
நமக்கு நல்லா தெரியும். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0, வாட் இஸ் திஸ் இஸ் மஸ்ட் பி 1, ரைட். இப்போ இங்க பட் எஃப் ஆஃப் 0 இஸ் நாட் டிஃபைன்ட், அதனால நாட் கண்டினியூஸ். அவ்வளவுதான் ஒத்தடி. எஃப் ஆஃப் 0 நாட் எக்ஸிஸ்ட்னால கண்டினியூஸே இல்ல. கண்டினியூஸ் இல்லைன்னா டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்காது. சரியா? ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போ இந்த ப்ராப்ளத்துல அடிஷ்னலா இங்க 1 கொடுத்துருந்தாங்க ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது வந்து 0க்கு 1 இருக்கு, அப்ப இந்த ஃபங்க்ஷன் லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது, அந்த லிமிட் லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகி ஈக்குவல் ஆகுறதுனால கண்டினியூஷன் சொல்லுவோம். ஆனா இங்க 1ல என்ன 0ன்றதுல என்ன பாயிண்ட் வேல்யூன்னு சொல்லல, அதனால இது நாட் கண்டினியூஸ். முடிஞ்சா இப்படி டிஃபைன் பண்ணியிருந்தாங்கன்னா இது கண்டினியூஸ் சொல்லுவோம். இப்படி டிஃபைன் பண்ணியிருந்தாங்கன்னா இது கண்டினியூஸ், ரைட். அதனால இது வந்து டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லிக்க முடியும் டிஃபைன் பண்ணாதனால. ரைட். நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றில் எது சரியானது? ரொம்ப சிம்பிள். ஓப்பன் இன்டர்வல்னா இப்படி இருக்கணும். ஓப்பன் இன்டர்வல், ரைட். இது 2 பாயிண்ட் உள்ள இருக்கக்கூடாது இன்டர்வல்ல. சரியா? கீழ்கண்டவற்றில் எது சரியானது? ஸோ 0 to 1 இஸ் நாட் ஓப்பன் இன். ஓகே, இப்படி சொல்லணுமா? ஓகே, இது வந்து டோபாலஜில வரும், பொதுவாக வரும். பிஜி படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஓகே, என்ன பண்ணணும் அப்படின்னா, சிறந்தது அல்லன்னு கேட்டிருக்காங்க, 0,x சிறந்ததுன்னு சொல்லிக்கிறாங்க. ஆக்சுவலா இதுதான் கரெக்ட். சிறந்தது ஓப்பன் இன் ஆர். ஆர்ல வந்து இங்க வந்து ஆர்ல முதல்ல பார்த்துருவோம், அதுக்கப்புறம் மிச்சம் சொல்றேன். ஆர்ல வந்து ரியல் நம்பர் சிஸ்டத்துல ஒரு இன்டர்வல் ஓப்பன் இன்டர்வல்னு நம்ம சொல்லணும்னா, ஓப்பன் சொல்லணும்னா இந்த 2 எக்ஸ்டர்னல் பாயிண்ட், அதாவது 2 எண்டு பாயிண்ட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டும் அந்த செட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. பட் இங்க பாத்தீங்கன்னா 0ன்ற பாயிண்ட் அந்த க்ளோஸ் லிமிட் இருக்குது, அதனால இது ஆன்சர் இல்லை. ஓகே, ரைட் ஆன்சர் இது 1ன்னு டிஃபைன் ஆயிருக்கு இல்லையா, அது உள்ள இருக்குதான்னு பார்த்தா இருக்குது, அதனால இதுவும் ஓப்பன் இல்லை. சரி, இப்ப இந்த 2ல எது சார் ஓப்பன் அப்படின்னு சொல்லணும், ரைட். 2ல எது சார் ஓப்பன்? எப்படி இது? ஆக்சுவலா இது வந்து சப்ஸ்பேஸ் டோபாலஜின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து நமக்கு டொமைன் பாத்தீங்கன்னா 0 to 1 தான் டொமைனு. இது கூட ஒரு ஓப்பன் செட்டு இன்டர்செக்ட் ஆயிருந்தா போதும், ரைட். ஒரு ஓப்பன் செட்டு இன்டர்செக்ட் ஆயிருந்தா போதும். அதாவது நீங்க ஒரு -1 ஒரு பாயிண்ட் எடுத்துக்கங்க, அங்க இருந்து எக்ஸ் வரைக்கும் ஓப்பன் செட். இது ஓப்பன், இது கூட இன்டர்செக்ட் ஆகுது. இன்டர்செக்ட் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஆன்சர் 0,x கிடைக்கும் இல்லையா. எக்ஸ் வந்து ஓப்பன் இன்டர்வல். இது திறந்தது, ஏன்னா இது ஓப்பன். ஏன் ஓப்பன்? சப்ஸ்பேஸ் டோபாலஜி படி ஒரு ஓப்பன் செட்டு இன் ஹோல் டொமைன் இஸ் இன்டர்செக்ட் வித் திஸ் சப்செட், then it is called subset topology. அதனால இது வந்து ஓப்பன் ஆகும். சரியா? சரி, ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். இதா இருக்கு இல்லையா? So the set U is open in 0,1, then there exists G is open in R. G intersection 0,1 வந்து இருந்தா போதும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் -1,x எடுத்திருக்கிறேன். -1,x 0,1 கூட இன்டர்செக்ட் பண்ணா எனக்கு 0,x கிடைக்கும். 0 இன்க்ளூடட், x is open, ரைட். அதனால பி ஆப்ஷன் இஸ் ரைட். நெக்ஸ்ட், ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 103. The value of C of Rolle's theorem for f of x equal to sin x. ஸோ sin x ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரோல்ஸ் தீரம் சி என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரோல்ஸ் தீரம் என்னன்னா, ஒரு பாயிண்ட் ஏ, இன்னொரு பாயிண்ட் பி. சரியா? ரோல்ஸ் தீரம்னா என்னன்னா, இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஒரு பாயிண்ட் டெரிவேட்டிவ் பாயிண்ட் இருக்கும். அதாவது இதோடைய ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, டெரிவேட்டிவ் 0 வர்ற பாயிண்ட், ரைட். ஸோ எப்போ பாயிண்ட் வந்து டெரிவேட்டிவ் 0 வருதோ அதுதான் வந்து அந்த சி, ரைட். டெரிவேட்டிவ் 0 வருதுன்னா எஸ் வர சொல்றேன். ஆக்சுவலா ரோல்ஸ் தீரத்தோட கண்டிஷன் என்னன்னா, ரோல்ஸ் தீரத்தோட கண்டிஷன் எஃப் ஆஃப் அந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வேல்யூ 0வா இருக்கணும், கடைசி பாயிண்ட்ல வேல்யூ 0வா இருக்கணும். இந்த ஃபங்க்ஷன் இப்படி இருந்துச்சுன்னா இதோடைய ஸ்லோப் எந்த பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பா 0 ஆகும். கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், இதோடைய ஸ்லோப் கண்டிப்பா ஒரு பாயிண்ட்ல 0 ஆகும் அப்படின்றதான் ரோல்ஸ் தீரம். அந்த சிங்கிறது என்னன்னா டெரிவேட்டிவ் 0 ஆகுறது தான், ரைட். ஸோ பை வெரிஃபை ரோல்ஸ் தீரம். ரோல்ஸ் தீரத்தின் படி எஃப் ஆஃப் எக்ஸ் கன்டினியூஸா இருக்கணும். ஆமா, sin x கன்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான்.
அடுத்தது டிஃபரன்ஷியபிளா இருக்கணும். ஆமா, டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் தான். லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டும் சேமா இருக்கணும், ஜீரோவா கூட இருக்கணும். ஜீரோவா இருக்கா? இருக்கு. ஆல் கண்டிஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட். அப்படின்னா ரோல்ஸ் தியரத்தின்படி ஒரு சி இருக்கும், அதோட டெரிவேட்டிவ் ஜீரோ வர்ற மாதிரி. ரைட். இப்போ டிஃபரன்ஷியபிள் என்ன? காஸ் எக்ஸ். காஸ் எக்ஸ் ஜீரோ. சரி, காஸ் சி வந்து ஜீரோ. எந்த வேல்யூக்கு ஜீரோ வரும்? 0 to π நமக்கு தெரியும், π/2 காஸ் ஜீரோ, காஸ் வந்து ஜீரோ. அதனால ஆன்சர் ஃபார் சி இஸ் π/2. π/2. ரைட், புரிஞ்சுதா? ஆக்சுவலா ரோல்ஸ் தியரத்தின்படி இது 4 பாயிண்ட்ல ஜீரோ ஜீரோ, சைன் எக்ஸ் வந்து பை, இது ஜீரோ. அப்ப எந்த பாயிண்ட்ல பீக் வரும்னு தெரிஞ்சா போதுமானது. π/2 பாயிண்ட்ல பீக் வரும், அந்த பீக் வர பாயிண்ட்ல தான் ஜீரோ ஆகும். ரைட், ஸ்லோப் ஜீரோ ஆகும். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ்? கீழ்கண்டவற்றில் எது ஒருங்காத தொடர் வரிசை? ஓகே, எது கன்வர்ஜென்ட் இல்லைன்னு கேட்டிருக்காங்களா? கன்வர்ஜென்ட் இல்லாத சீக்வன்ஸ் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் இதுதான். இது ஆசிலேட் ஆகும், அவ்வளவுதான். இது வந்து கொஸ்டின் பார்த்தா ஓரளவுக்கு சொல்லிடலாம். பட் ஒன் பை ஒன்னா நம்ம செஞ்சு பார்க்கணும்னா செஞ்சு பார்க்கலாம். இது வந்து ஹியூஸ் தியரம். அதாவது ஒரு சீக்வன்ஸு ஒரு மேல வந்து பவுண்டடா இருக்கு, ஒரு பவுண்டட் ஃபங்க்ஷனோட மல்டிப்ளை ஆச்சுன்னா இட்ஸ் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் சம். இந்த சம் என்ன ஆகுன்றதை பொறுத்து தான் இருக்கு. ரைட். இப்போ பார்த்தோன்னா சைன் என் வந்து -1 to +1 தான் இல்லையா? ரைட், -1 to +1 தான். 1/n மல்டிப்ளை பண்ணாலும் இதான் கிடைக்க போகுது. ஸோ ஆஸ் n tends to infinity 1/n tends to 0, this also tends to 0. ஸோ பை சாண்ட்விச் தியரம் படி இது வந்து 0 ஆயிரும். ரைட், ஓகே. அதனால இது கன்வர்ஜென்ட். சரி, நெக்ஸ்ட் n³/2n. ஆக்சுவலா நியூமரேட்டர் பார்த்தோன்னா பாலினாமியல growth ஆகுது, டினாமினேட்டர் பார்த்தோன்னா எக்ஸ்போனன்ஷியலா growth ஆகுது. ஸோ எக்ஸ்போனன்ஷியல் growth தான் ரொம்ப அதிகம், ஃபாஸ்டான growth இருக்கும். அதனால டினாமினேட்டர் அதிகமாக 0 ஆயிரும். அதனால இதோட கன்வர்ஜென்ட்டோட வேல்யூ வந்து 0. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி பார்த்தோன்னா இதுவும் அதே சேம் கேட்டகரி தான். 3/n வந்து எக்ஸ்போனன்ஷியலா இருக்கு, இது வந்து ஃபேக்டோரியல் growth இருக்கு. ஸோ ஃபேக்டோரியல் growth இஸ் மச் ஃபாஸ்டர் தென் த எக்ஸ்போனன்ஷியல் growth. அதனால இந்த ஃபங்க்ஷன் 0 ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்த -1,1. இது எப்படி முதையே அடிக்கிறோம் அப்படின்னா, இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா இதோடைய நேச்சர் இது அழகா புரிஞ்சிடும். இது எப்பவுமே கன்வெர்ஜ் ஆகாது. அதாவது கடைசி வேல்யூ பார்த்தீங்கன்னா +1 இல்ல -1 எதுன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ஆசிலேட். ரைட். ஸோ இது வந்து ஆசிலேட் ஆகும், நாட் கன்வர்ஜென்ட். ஸோ அதனால இட் இஸ் நாட் அ கன்வர்ஜென்ட் ஒன், இட்ஸ் ஆசிலேட் ஒன். ரைட். நெக்ஸ்ட், f(x) = x/p into sin of 1/x. இட்ஸ் டிஃபரன்ஷியபிள் at x = 0 if. எப்போ டிஃபரன்ஷியல் ஆகும்? அதாவது எந்த வேல்யூ ஆஃப் பிக்கு இது டிஃபரன்ஷியபிளா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ரைட், இது வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். ஆக்சுவலா நம்ம நிறைய ரிசல்ட்ஸ் பார்த்துருப்போம். ஓகே, ஸோ p = 1க்கே வந்து p வந்து 1ஓட கம்மியா இருந்துச்சுன்னா இது டிஃபரன்ஷியபிளா இருக்காது. ஸோ டு செக் தி டிஃபரன்ஷியபிலிட்டி x p = 1 இருந்துச்சுன்னா என்ன ஆகுன்னு பார்க்குறோம். டிஃபரன்ஷியபிள் செக் பண்றதுக்கு ஃபார்முலா என்ன? அந்த f of a f(x + h) minus f(x by h). எவ்வளவு டிஃபரன்ஸ் கொடுக்குறோம்? இங்க ஹெச்ங்கிறது எக்ஸ், லிமிட் h tends to 0, லிமிட் h tends to 0. சரி, இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்துல அப்ளை பண்ணி பார்க்கும்போது இது வந்து x/p into sin 1/x - x கிடைச்சிருக்கு. இதோட லிமிட் பாத்தீங்கன்னா does not exist. ஏன் does not exist? sin of mod 1/x வந்து less than or equal to 1. அப்ப இது இந்த லிமிட் எப்போ கன்சிஸ்ட் ஆகும், எப்போ வந்து கிடைக்கும்னு பார்க்கணும். ரைட், ஓகே. ஸோ x/p - 1 into sin 1/x. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா p வந்து லெஸ் தென் 1 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு p - வந்து நெகட்டிவ் ஆகுது. நெகட்டிவ் ஆனிச்சுன்னா இதோட வேல்யூ வந்து அன்பவுண்டட். சின்ஸ் x 1/xன்ற மாடல கிடைச்சிடும். 1/x பவர் ஒரு பாசிட்டிவ் நம்பர் கிடைக்கும். அப்படின்னா இது 0க்கு போகுமா? இது வந்து இன்ஃபினிட்டி நோக்கி போகும். 0 x tends to 0. ஸோ அதனால இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இன்கரெக்ட். ரெண்டாவது ஆப்ஷன் b = 1 அப்படின்னு கேட்கறாங்க. 1 சப்ஸ்டிட் பண்ணோம்னா இதே மாதிரி தானே. b = 1 இருந்துச்சுன்னா இதுக்கான ஆப்ஷன் பார்க்கணும்ல. f' வந்து 1 இருந்துச்சுன்னா எஸ் தான் இருக்கு. sin 1/x தான் ஆன்சர். sin 1/x லிமிட் does not exist. அதனால 1 இருந்தாலும் ஆப்ஷன் இல்லை. அப்போ கிரேட்டர் தென் 1 இருந்தா ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கிரேட்டர் தென் 1 இருந்தா ஆப்ஷன் இருக்குது. கிரேட்டர் தென் 1 இருக்கும்போது இந்த லிமிட் பார்த்தோன்னா பாசிட்டிவா இருக்கும் இல்லையா? கிரேட்டர் தென் 1 இருக்கும்போது இது பாசிட்டிவா இருக்கும். 1ஓட அதிகமா இருக்கும்போது
positive number. So limit as extends to 0, the answer is 0. அப்ப p வந்து more than 1 இருக்கும்போது இந்த sin 1 by x x power p sin 1 by x வந்து டிஃபரன்ஷியபிளா இருக்கும். sin of 1 by x வந்து p greater than 1 இருக்கும்போது டிஃபரன்ஷியபிளா இருக்கும். ஓகே, p equal to 0 இருக்கும்போது அதே சேம் கேட்டகரி தான். லெஸ் தென் 1 இருக்கு, லெஸ் தென் 1 இருக்க முடியாது, இப்போ 0வாகவும் இருக்க முடியாது. ரைட், நெக்ஸ்ட். ஸோ ஆப்ஷன் p is greater than 1, டிஃபரன்ஷியபிளா இருக்கணும்னா. ரைட், ஓகே, நெக்ஸ்ட். கீழ்கண்டவற்றில் எது ஆர் ஸ்கொயரில் திறந்த கணம்? ஆர் ஸ்கொயர்ல எது திறந்த கணம்னு கேக்குறாங்க. ரைட், ஆர் ஸ்கொயர் எது திறந்த கணம் அப்படின்னா பவுண்டரி இல்லாததான் திறந்த கணம் பொதுவா. சரியா? அப்ப இதுதான் ஆப்ஷனா இருக்கும். ரைட், எப்பவுமே இந்த ஈக்குவாலிட்டி சிம்பிள் வந்து வரக்கூடாது. வரலனாலே நமக்கு திறந்த கணம் கிடைக்கும், அதாவது ஓப்பன் செட் கிடைக்கும். ஓகே, so the equation x plus ax plus by equal to c represents a straight line in R2. This line divides the plane into two halves, less than 3, greater than 3. For an open set, every point of the set must have a small neighborhood. So completely contained within the set அப்படின்றது ஏ ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல் பாயிண்ட் பவுண்டரி லைன் வந்துடுறதுனால இந்த ஃபங்க்ஷன் வந்து ஓப்பன் செட்டாக இருக்காது. அதே மாதிரி தான் எல்லா அடுத்து இருக்கிற 2 ஆப்ஷனுமே. ஸோ ஆப்ஷன் டி வந்து இன்கரெக்ட், அதனால ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆப்ஷன். அதாவது வெர்டிகல் ஸ்ட்ரிப்பு, ஆனால் இது வந்து பவுண்டரி உள்ள வந்துடுறதுனால பவுண்டரியோட ஆக்சுவலாக என்னன்னா ஓப்பன் செட்னா என்ன? ஓகே, ஓப்பன் செட்னா என்ன சொல்லிடுவோம். ஓப்பன் செட்னா என்னன்னா ஒரு செட்டை எப்போ நம்ம ஓப்பன் செட்னு சொல்லுவோம்னா ஒரு பாயிண்ட் எடுத்து அதோட நெய்பர்ஹுட் வரையும் போது அந்த நெய்பர்ஹுட் இந்த செட்டுக்கு உள்ளேயே இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் செட்னு சொல்லுவோம். எப்போ ஓப்பன் செட் இல்லை அப்படின்னு சொல்லுவோம்னா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட்டை சுற்றி ஒரு நெய்பர்ஹுட் போடுறேன். நெய்பர்ஹுட்னா ஒரு சின்ன பக்கத்தில் உள்ள பாயிண்ட், அது எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் கம்ப்ளீட்டா எஸ்க்குள்ள இருக்குமான்னு பார்த்தா இருக்காது இல்லையா? ஸோ கம்ப்ளீட்டா எஸ்க்குள்ள இருந்தால் தான் ஓப்பன் செட்டு, எஸ்க்குள்ள இல்லைன்னா ஓப்பன் செட் இல்லை. அப்ப ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இந்த பாயிண்ட், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல உள்ள இந்த லைன்ல உள்ள பாயிண்ட்டுக்கு ஒரு ஓப்பன் செட் வந்து அது ஃபுல்லா கிடைக்கும். இது கம்ப்ளீட்டா இந்த லைனுக்குள்ள இருக்குமான்னு கேட்டா இருக்காது, அதனால இது ஓப்பன் செட் இல்லை. ரைட், ஸோ அதனால ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம். ஈக்குவாலிட்டி சிம்பிள் இருக்கா இல்லையா, அவ்வளவுதான் விஷயம். ரைட், நெக்ஸ்ட். கீழ்கண்டவற்றில் எந்த சார்பு சீரான தொடர்ச்சியானது? சீரான தொடர்ச்சியானதுன்னா நாட் அண்ட் அல்லன்னு கேட்டிருக்காங்க, அதோட செட்டது கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் இஸ் நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்? ஓகே, ஸோ நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் a continuous function on a closed and bounded interval is uniformly continuous. ஸோ ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், இது வந்து ஹெனி கேண்டர் தியரம் ஒரு தியரம் இருக்கு. அந்த தியரம் என்ன சொல்லுதுன்னா ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருந்து ஒரு பவுண்டரி ஒரு ஃபைனைட் இன்டர்வலா இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பா யூனிஃபார்ம்லி கண்டினியூஸா இருக்குன்னு சொல்றாங்க. ரைட், அதனால எக்ஸ் ஸ்கொயர் இந்த இன்டர்வல் 0 to 1 இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். ஆப்ஷன் டி எக்ஸ் கியூப் ஆன் தி இன்டர்வல் 0,3 இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். ஆப்ஷன் சி வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், இது வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்ன்றாங்க. இது வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்யோட முடிஞ்சது, அதனால யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். ஸோ மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் 1/x. 1/x இந்த இன்டர்வல் 0,1ல யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான், ஆனா எங்க கண்டினியூஸ் இல்லைன்னா 0ன்ற பாயிண்ட்ல கண்டினியூஸ் இருக்காது. ரைட், 0ன்ற நியர்பை பாயிண்ட்ல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு ஃபைனைட் இன்டர்வல் கொடுத்தா அது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸா இருந்தா அந்த எண்டு பாயிண்ட்ல வந்து வேல்யூ இருக்கணும், எண்டு பாயிண்ட்ல வேல்யூ கொடுக்கணும். ரைட்டா? இப்போ 1/xன்ற ஃபங்க்ஷன் வேற எந்த இன்டர்வல்ல எடுத்தாலும் நமக்கு யூனிஃபார்ம்லி கண்டினியூஸா இருக்கும். ஆனா 0,1ன்ற இன்டர்வல் எடுக்கும்போது எண்டு பாயிண்ட் இருக்குல்ல, இந்த எண்டு பாயிண்ட்ல வேல்யூ கொடுக்காது. So as x approaches 0, the function increased without bound. So the interval is not closed and the function changes very rapidly near x equal to 0. அதனால இதுதான் வந்து not uniformly continuous function. Right? So 1/x is the not uniformly continuous function. 1/x is the not uniformly continuous function. இதுதானா? Right, next. Okay, next. If G1 and G2 are open sets of the metric space M, then G1 intersects G2, அதுவும் ஓப்பன் செட் தான், அவ்வளவுதான். M என்ற மெட்ரிக் வெளியில் G1 மற்றும் G2 என்ற உட்கணங்கள் என்ற திறந்த உட்கணங்களில்
இன்டர்செக்ஷன் ஆல்வேஸ் ஓப்பன். இது வந்து டைரக்ட் ரிசல்ட். ரெண்டு ஓப்பன் செட் வந்து இன்டர்செக்ட் பண்ணா அது ஓப்பன் செட்டா தான் இருக்கும். ரைட். அதுக்கு ரிசல்ட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து G1 ஒரு பாயிண்ட். நான் வந்து G1 இன்டர்செக்ஷன் G2 ரெண்டு பாயிண்ட்லும் G1 ஒரு செட்டு, G2 ஒரு செட்டு. இதோட இன்டர்செக்ஷன் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன். அப்போ G1லயும் இருக்கும், G2லயும் இருக்கும். ஓகே ஓகே, எப்படி எடுத்துக்குவோம், G2ல இருக்கும். அப்போ ஒரு பாயிண்ட். இப்போ இந்த பாயிண்ட்டை சுற்றி ஒரு நெய்பர்ஹுட் வரைஞ்சிருக்கிறேன். இது G1ல ஓப்பனாக இருக்கிறதுனால இதுக்கு ஒரு நெய்பர்ஹுட் இருக்கும், இதுக்கும் ஒரு நெய்பர்ஹுட், G2க்கும் ஓப்பனாக இருக்கிறதுனால G2க்குள்ள ஒரு நெய்பர்ஹுட் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு நெய்பர்ஹுட்டையும் இன்டர்செக்ட் பண்ணனா எனக்கு ஒரு சின்ன நெய்பர்ஹுட் கிடைக்கும். அந்த நெய்பர்ஹுட் இந்த ரெண்டு இன்டர்செக்ஷனுக்குள்ள இருக்கும். அந்த பால் நெய்பர்ஹுட்ன்றது பால் மினிமம் இடத்தை அப்ளை பண்றேன். ஸோ ஓப்பன். ஸோ இது வந்து நம்ம ரியல் அனாலிசிஸ்ல மெட்ரிக் ஸ்பேஸ் டாபிக்ல படிச்சிருப்போம். ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ ஓப்பன் செட் இஸ் ஓப்பன், இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ க்ளோஸ்ட் செட் இஸ் ஆல்சோ க்ளோஸ்ட். க்ளோஸ்ட்னு கொடுத்தாலும் க்ளோஸ்ட் தான். இன்டர்செக்ஷனுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஹோல்ட் ஆயிரும். ஓகே, இப்போ f of x equal to x into sin 1 by x என்பது என்ன? இது வந்து கண்டினியூஸா டிஃபரன்ஷியபிளா? இப்போதான் ஒரு ப்ராப்ளத்தில் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எக்ஸ் பவர் பி இன்ட்டு சைன் 1 பை எக்ஸ். இது வந்து எப்போ டிஃபரன்ஷியபிளா இருக்கும்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? எப்போ டிஃபரன்ஷியபிளா இருக்கும்னு சொன்னாங்க? எப்போ டிஃபரன்ஷியல் ஆகும்னா பி வந்து கிரேட்டர் ஒன்னா இருந்தால் டிஃபரன்ஷியபிள் ஆகும்னு சொன்னோம். இப்போதான் ஒரு 2-3 ப்ராப்ளத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ரைட். இப்போ இது டிஃபரன்ஷியபிள் பிரச்சனை இல்லை. அப்போ கண்டிப்பா இது டிஃபரன்ஷியபிள் இல்லை இல்லையா? நாட் டிஃபரன்ஷியபிள். நாட் டிஃபரன்ஷியபிள். சரி, டிஃபரன்ஷியபிள் இல்லை. அப்போனா என்ன அடுத்த என்ன இருக்கு? கண்டினியூஸான்னு பார்க்குறோம். கண்டினியூஸான்னு செக் பண்ணுறது மட்டும்தான் வேலை இப்போ நமக்கு. ஸோ கண்டினியூஸான்னு செக் பண்ணணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0ல கண்டினியூட்டி செக் பண்ணணும்னா இட்ஸ் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ், இது வந்து எக்ஸ் இன்ட்டு சைன் 1 பை எக்ஸ். இது பார்த்தோன்னா எனக்கு ஆல்வேஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ ஆஸ் எக்ஸ் டென்ஸ் டு 0 பை ஸ்விஸ் தீரம் படி இது எக்ஸ் இது வந்து 0க்கு போயிருது. ஸோ கண்டினியூ ஃபங்க்ஷன் வந்து வேல்யூ வந்து 0ன்னு கிடைக்குது. ரைட். ஃபங்க்ஷன் வேல்யூ 0ன்னு கிடைக்கிறதுனால எஃப் ஆஃப் எக்ஸ் இது கண்டினியூஸ். 0ன்னு கிடைக்குது, 0ன்னு டிஃபைன் பண்ணிக்கிறாங்க, அதனால இது கண்டினியூஸ். ரைட். செக் தி டிஃபரன்ஷியபிலிட்டி. டிஃபரன்ஷியபிள் வராது. இப்போ நம்ம பார்த்தோம்ல, டிஃபரன்ஷியபிள் வந்து எக்ஸ் பவர் பி மைனஸ் 1 கிடைச்சது. இது பி ஈக்குவல் டு 1 இருக்கும்போது ஆன்சர் வராது, 1ன்னு கிடைக்கும், 0க்கு போகாது. அதனால இது வந்து டிஃபரன்ஷியபிள் கிடையாது. சரியா? ஸோ கண்டினியூஸ் பட் நாட் டிஃபரன்ஷியபிள். வெரி குட், நல்ல கேள்வி. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ கண்டினியூஸ் பட் நாட் டிஃபரன்ஷியபிள், அவ்வளோ ஆன்சர். நெக்ஸ்ட் 110. எவ்ரி கோசி சீக்வன்ஸ் கண்டைன்ஸ் அ கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ். இதெல்லாம் ட்ரூன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். எவ்ரி மோனோடோனிக் சீக்வன்ஸ் கண்டைன்ஸ் கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ். எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் கண்டைன்ஸ் கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ். இதோட ஆன்சர்ஸை பார்த்துலாம். இதெல்லாம் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 என்ன? எவ்ரி கோசி சீக்வன்ஸ் இஸ் பவுண்டட் இன் ஆர். எவ்ரி கோசி சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ். ஆர் வந்து கம்ப்ளீட்டா இருந்துச்சுன்னா ஆர் வந்து கம்ப்ளீட். இது நம்ம ஆர் சொல்லல, ஜென்ரலா தான் சொல்லியிருக்காங்க. ஆமா, எவ்ரி கோசி சீக்வன்ஸ் கன்வர்ஜ் சப்சீக்வன்ஸ். ஓகே, ஸோ தேர்ஃபோர் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ. சரியா? இது வந்து எவ்ரி கோசி சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ் இருக்கும். ரைட். மோனோடோனிக் சீக்வன்ஸ் சொல்லியிருக்காங்க. இது மோனோடோனிக் இன்க்ரீசிங்கா இருக்கலாம், டிக்ரீசிங்கா இருக்கலாம். இஃப் இட் இஸ் பவுண்டட் it is convergent, but if it is unbounded it tends to plus infinity or minus infinity. அதனால கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ் இருக்குமான்னு கேட்டா இருக்குன்னு அவசியம் இல்லை. ரைட். அப்போ ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. 2 இஸ் ஃபால்ஸ். ட்ரூவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ட்ரூ. ஸோ மோனோடோனிக் சீக்வன்ஸ் possess convergent subsequence whenever it converges, and the statement is taken as true in the context of real analysis result used in competitive exams. Right. ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆசிலேட்டான ஆன்சர் தான். அதாவது நம்ம வந்து இங்க கன்வர்ஜென்ட் மோனோடோனிக் சீக்வன்ஸ் தான் சொல்லல, மோனோடோனிக் சீக்வன்ஸ் சொல்லிட்டாங்க. நம்ம ரியல் அனாலிசிஸ் தான் நம்ம சிலபஸ்ன்றதுனால இங்க ரியல் அனாலிசிஸ்ல இங்க நமக்கு கன்வர்ஜென்டா தான் இருக்கும்ன்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கிறோம். அதனால கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ் இருக்கும். ரைட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 3. பொல்சுனா-வெயிஸ்ட்ராஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் இன் ஆர் ஹேஸ் அட்லீஸ்ட் ஒன் கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ் சொல்றாங்க. பவுண்டட் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ்க்கு ஒரு பவுண்டட் சீக்வன்ஸுக்கு ஒரு கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஆப்ஷன் ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் ட்ரூ. ஓகே, ஸோ எல்லா ஆன்சரும் ட்ரூ. அதாவது
Every Cauchy sequence contains convergent subsequence. Every monotone sequence convergent subsequence. Every bounded sequence is also have a convergent subsequence. Right, next. Okay, next. என்ன சொல்றாங்க? A ball of mass m impinges on another of mass 2m, which is moving in the same direction as the first, but with 1/7 of its velocity. If E equal to 3/4, what is the velocity of the first ball after impact? Okay. M என்று நிறை கொண்ட ஒரு பந்து 2m நிறை கொண்ட மற்றொரு பந்தின் மீது நேராக மோதுகிறது. சரி, முதல் பந்தின் திசையிலேயே இரண்டாம் பந்தும் செல்கிறது. ரெண்டும் ஒரே டைரக்ஷன் தான் மூவ் ஆகுது. ரைட். ஆனால் இரண்டாம் பந்தின் திசை வேகமும் முதல் பந்தின் திசை வேகத்தில் 1/7 மடங்காகும். E equal to 3/4 எனில் மோதலுக்கு பின் முதல் பந்தின் திசை வேகம் என்ன? இது வந்து ஒரு 2 பால் மோதுறதுக்கான அந்த மெக்கானிக்ஸ் ப்ராப்ளம். ஆக்சுவலா என்னன்னா எசென்ட்ரிசிட்டியா இது ஈன்றது. ஓகே, த இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் பால் இதான் கேட்டிருக்காங்க. அது எனக்கு தெரியாது, அதனால யூன்னு வச்சுக்கிறேன். தென் த இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த செகண்ட் பால் இஸ் U/7. ஆமா. V1 and V2 be the velocities after collision. ரெண்டு மோதினதுக்கு அப்புறம் நடந்த சொல்றாங்க. ரைட். ஸோ இப்போ வந்து யூசிங் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். ஸோ E equal to velocity of separation divided by velocity of approach. ரைட். அப்போ இதோட ஆன்சர் என்ன? அதாவது ஆஃப்டர் collision வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? அது நியூமரேட்டர்ல. பிஃபோர் collision வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? அது டினாமினேட்டர்ல. ஸோ இதை நீங்க ஃப்ரேம் பண்ணீங்கன்னா V2 - V1 equal to 9u/14 கிடைச்சிருக்கு. பை கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இன்னும் ஆக்சுவலா 2 வேல்யூ இருக்கீங்க. V2 V1 9u - u 3 ஆன்சர் இருக்கு, 3 அன்னோன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ யூசிங் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் படி இது வந்து அதாவது மாஸ் இன்ட்டு ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் இல்லையா? ஃபோர்ஸ் வந்து கன்சர்வேஷன், அதனால ஃபோர்ஸ்ங்கிறது மொமெண்டங்கிறது m/u, இன்னொன்னுல 2m × u/7. இது பிஃபோர் கொலிஷன். இது சாரி, இது பிஃபோர் கொலிஷன், இது ஆஃப்டர் கொலிஷன். mv1 + 2 times mv2. இப்போ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணா நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு. ரைட்டு. இப்போ சப்ஸ்டிடியூட்டிங் இன்டு 2 இதை கொண்டு போய் செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா you have 9u/7 equal to 3v1 plus 9u/7. So therefore 3v1 equal to 0. So v1 வந்து 0. ரைட். இது சால்வ் பண்ணீங்கன்னா நமக்கு v1 வந்து 0 கிடைக்குது. Hence the first ball comes to rest after impact. So இம்பாக்டுக்கு அப்புறமா இது கம் டு ரெஸ்ட்டுக்கு வர்றதுனால v1 வந்து 0. ஸோ ஆன்சர் 0. ஓகே, மோதலுக்கு பின் முதல் பந்தின் திசை வேகம் 0வாக மாறுகிறது. ரைட். கீழ்கண்டவற்றில் ஒரு துகளின் ஆர திசை வேகம் மற்றும் குறுக்கு திசை வேகம் கண்டறிக. ரைட். ஐடென்டிஃபை த காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் அ பார்ட்டிகல் இன் ரேடியல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது டைரக்ட் கொஸ்டின். ரைட். டைரக்டா நமக்கு என்னன்னா ரேடியல் காம்போனன்ட் என்ன, டிரான்ஸ்வர்சல் காம்போனன்ட் என்னன்னு தெரியும். ரைட். அதனால டைரக்டா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ரேடியல் காம்போனன்ட் தான் கேட்டிருக்காங்க. Radial component, the quantity r theta dot square represent the centripetal acceleration directed towards the pole. Therefore, the radial components of acceleration is obtained by substituting r theta dot square from r double dot. So, அதனால among the given options, only r dot double dot minus r theta dot square is the correct expression for the radial component acceleration. Direct question. இது வந்து ரெண்டையும் வச்சு radial component accelerationக்கு r double dot minus r theta dot square. Alright. So option A is the correct option. Next, 113. If the maximum velocity of a particle moves exactly in simple harmonic motion, sorry, actually simple harmonic motion is a typing mistake. If the maximum velocity of a particle moves exactly in simple harmonic motion is 1 meter per second and its period is 1/5 of the second and the amplitude is dash. So இது டைரக்டா ஃபார்முலா இருக்கு, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா வந்துடும். ஸோ எளிய இசை இயக்கத்தில் இயங்கும் ஒரு துகளின் அதிகபட்ச திசைவேகம் 1 மீட்டர் பெர் வினாடி மற்றும் அதன் காலம் வினாடிக்கு 1/5 ஆகவும் இருந்தால்
அதன் வீச்சு என்ன ஆகும்? அதன் வீச்சு என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஃபார்முலா W ஈக்குவல் டு 2π/t. சரி, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல வெலாசிட்டி வந்து ஒமேகா ஏ, மேக்ஸிமம் வெலாசிட்டி வந்து ஒமேகா டி தான். ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, ஆம்பிளிடியூடுங்கிறது ஏ. ரைட், மேக்ஸிமம் வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1. சரி, ஓகே, மேக்ஸிமம் வெலாசிட்டி 1. ஓகே, ஒமேகா என்ன? ஒமேகாங்கிறது 2π/t. ஒமேகாங்கிறது 2π/t. ரைட்டு. ஏங்கிறது என்ன? ஆம்பிளிடியூடு. ஆம்பிளிடியூடு ஏ வேணும். ஓகே, அப்போ ஏங்கிறது என்ன? ஏ வந்து t/2π. அவ்வளோதான். ஸோ இப்போ நமக்கு ஒமேகா என்னன்றது கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு ஒமேகாவோட ரெசிப்ரோக்கல் தான் இந்த ப்ராப்ளத்துக்கு மேக்ஸிமம் வெலாசிட்டி டிவைடட் பை ஒமேகா. ஸோ மேக்ஸிமம் வெலாசிட்டி வந்து 1. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தில் டி வந்து டைம் பீரியட் டி வந்து 1/5. ஓகே, ஸோ மேக்ஸிமம் வெலாசிட்டி வந்து 1 மீட்டர் பெர் செகண்ட். தேர்ஃபோர் ஒமேகா ஈக்குவல் டு 2π/t. ஸோ 2π/1/5 போடுவோம். இப்போ 10 ரேடியல்ஸ் பெர் செகண்ட். ஸோ ஏ வேணா 1 இது வந்து நம்ம இந்த எக்ஸ்பிரஷன்ல 1 ஈக்குவல் டு ஒமேகா/ஏ. இப்போ ஏ ஈக்குவல் டு 1/ஒமேகா. ஸோ ஆன்சர் வந்து 1/10π. ஸோ ஆன்சர் 1/10π. ரைட், நெக்ஸ்ட். So the magnitude of the resultant of two equal force inclined in an angle alpha is dash. 2 ஈக்குவல் ஃபோர்ஸ் இருக்கான். இரு சம விசைகள் உண்டாகும் கோணம் ஆல்பாவின் விளைவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 ஃபோர்ஸ் இருக்காமா, 2 ஃபோர்ஸ். ஓகே, இரு சம விசைகள் உண்டாக்கும் கோணம் ஆல்பா, 2 இடையில ஆல்பா டிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகே, இதோட ரிசல்டன்ட் என்னன்னு கேட்குறாங்க. ரைட், ஸோ இதுக்கு ரிசல்டன்ட் என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம் இல்லையா? The two equal forces P and P acting in the angle alpha using the formula of the resultant force. Resultant force formula என்ன? P square root of R square equal to R equal to square root of actually U1 plus U2 the whole square. என்ன ஆட் தானே பண்றோம். அப்போ U1 plus U2 the whole square. அப்போ P square plus one more P square plus 2 times P into P. 2 times UV into cos alpha square. Cos alpha இந்த ஆங்கிள். ஸோ இதுதான் ஃபார்முலா. அதாவது ஸ்கொயர் ரூட் யூவியோட ரிசல்ட் வெக்டார் U plus V the whole square ஃபார்முலா மாதிரி தான். அந்த ஃபார்முலால அடிஷ்னலாக இங்கே வந்து காஸ் ஆல்ஃபா அந்த இது சேர்ந்துக்கும். சரியா? இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலால நமக்கு தேவையான எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஆல்ஃபா வந்து நமக்கு தெரியாது இல்லையா? ரைட், ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் using the identity square root of 2p square 1 plus cos alpha. இப்போ என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா 1 plus cos alphaங்கிறது நம்ம இந்த ஆக்சுவல் இந்த ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணணும். நம்ம எய்ம் வந்து ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணணுன்றதுக்காக நம்ம வந்து 2 cos square alpha by 2. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2p square 1 plus cos alpha 2 cos square alpha by 2. 2 cos square alpha by 2. ஸோ இப்போ இது நீங்கள் ரூட் எடுத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து ஒரு பி கிடைச்சி, இது வந்து 2 கேன்சல் ஆகி 4 ஆகும். இப்போ 2 வெளியே கிடைச்சிரும். ஸ்கொயர் ரூட் எடுத்தா பி, இது காஸ் ஆல்ஃபா பை 2. ரைட், ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணுற ஒரே ஒரு ஃபார்முலா இந்த ஒரு ஃபார்முலா தான். ரிசல்டன்ட் வெக்டர் வந்து பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், அதாவது யூ ஸ்கொயர் பிளஸ் வி ஸ்கொயர் பிளஸ் 2 times யூவி இன்டு காஸ் தீட்டா. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் இருந்தனால நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஆப்போனன்ட் டைரக்ஷனில் வந்து இருந்துச்சுன்னா மாற்றி இங்கே மைனஸ் வரும். சரிதானா? ஸோ ஆன்சர் வந்து 2p cos alpha by 2. நெக்ஸ்ட், ஸோ ஆன்சர் 2p cos alpha by 2, ஆப்ஷன் சி ஆப்ஷன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த கிளாஸ்ல நம்ம என்னென்னலாம் ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணோம், அது எப்படி யூஸ் பண்ணோம், இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், நீங்க UGTRB கிளாஸஸ் நீங்க அட்டன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் கமெண்ட் பண்றேன். ரெகுலரா ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ரைட், தேங்க்யூ.